من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق غفر له ما تقدم من ذنبه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு விசுவாசம் கொண்ட மக்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய 4 தலையாய வணக்கங்களில் ஒன்றான ஹஜ்ஜை பற்றி இன்று நாம் ஹஜ்ஜு ஒரு ஆய்வு என்ற தலைப்பின் கீழ் இதை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு மூமீனுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தலையாய 4 கடமைகளை நமக்கு விதித்திருக்கிறான். அவை ஒன்று தொழுகை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மறுமையிலே தொழுகையை பற்றிய கேள்வி கேட்கப்படாமல் எந்த ஒரு அடியானின் காலடியும் அசையாது, அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று கண்டித்து கூறுகிறார்கள். அப்போ தொழுகை என்று சொல்லக்கூடியது அந்த வணக்கங்களிலே மிகவும் தலையாயதாக இருக்கின்றது. அதனை அடுத்து ஜகாத்தும், அதனை அடுத்து நோன்பும், அதற்கு அடுத்ததாக ஹஜ்ஜு ஆகிய இந்த 4 வணக்கங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டாயமாக கடமையாக்கி இருக்கிறான். இந்த 4ல் 3லிருந்து ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடியது சற்று வேறுபட்டு இருக்கின்றது. சற்று வேறுபட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மற்ற தொழுகை என்று சொல்லக்கூடியதும், ஜகாத் என்று சொல்லக்கூடியதும், நோன்பு என்று சொல்லக்கூடியதும், இந்த 3மே இந்த ஹஜ்ஜுக்கு ஒருவனை தயாராக்குகிறது. இந்த ஹஜ்ஜும் இணைந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், மனிதனை ஜிஹாதுக்கு தயாராக்குகிறது. இதை நாம் தெளிவாக பார்ப்போம். இந்த அடிப்படையில் மனிதன் முதலில் தொழுகிறான். இந்த தொழுகையை பற்றி 2 ரக்கத்து நாம் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு குறைந்தது 5 நிமிடங்கள் போதுமானது. 3 நிமிஷத்துலேயும் தொழுகலாம், 2 நிமிஷத்தில் தொழுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே அடிப்படையில் அந்த தொழுகையை பற்றி முழுக்க முழுக்க நாம் தெரிந்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்கு அடுத்ததாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஜகாத்தையும் நாம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு முஸ்லீமும் சர்வசாதாரணமாக விளங்கி வைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அதுவும் அப்படித்தான் அரைக்குறையாகத்தான் இருக்கிறது. நோன்பும் அதே போல தான். ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப அதே கேள்வி நம்ம என்ன செய்கிறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, சோப் போட்டு குளிக்கலாமா, பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கலாமா கேட்க தான் செய்கிறோம். அப்போது இது தப்பு இல்லை, கேட்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஹஜ்ஜு ஒவ்வொரு வணக்கமும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் விளங்கினால் பத்தாது. ஏன் அந்த கடமையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கியிருக்கிறான், அதில் என்ன நன்மை தீமைகள் இருக்குது, அதன் மூலம் என்ன நமக்கு நன்மைகள் இருக்குது என்பதையும், ஒவ்வொரு வணக்கத்தை பற்றி நாம் கேள்விப்படும் பொழுது, எப்படி ஒரு பொருளை பற்றி நாம் இப்போ ரேடியோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரேடியோட செயல்பாடுகள்லாம் நமக்கு வருது. டேப் ரெக்கார்டை கொண்டு போய் வச்சோம்னா அப்படி கருப்பாக வீட்டில் அழகாக இருக்குன்னு வைக்கிறது இல்லை. அதனால ஒரு சில பலன்கள் இருக்குது. அதை பார்க்கும்போது இதில் எந்த சிஸ்டம் இருக்குன்னா இது நமக்கு யூஸ் ஆகும், இந்த வீடியோ வாங்கினா இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, நமக்கு எப்படி அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய விளைவுகள் நமக்கு மனக்கண்ணில் ஓடுதோ அந்த மாதிரி தொழுகை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ஏன் கடமையாக்குனா, அது நம்ம எதுக்கு செயல்படுத்தணும், இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, இதை நாம் செய்ய தவறுனா நமக்கு இருக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீமுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி, இப்போ நம்ம இது பேசிகிட்டு இருக்கிறது ஒரு கல்வி, நம்ம விளங்குறது ஒரு கல்வி. இந்த கல்விக்கு வயது என்பது கிடையாதுங்க. கல்விக்கு வயது என்பதே கிடையாது. மனிதன் சாகும் வரைக்கும் என்ன செய்யணும், கல்வியை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சுடுகாடு கிடையாது, இடுகாடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கல்வியை கற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜு என்பதை நாம் செயல்முறை மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லி முதல்ல எடுக்கும் பொழுது இதில் பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு ஆய்வாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி என்று சொல்லி ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை நமக்கு ஏன் கடமையாக்கி இருக்கிறான் அப்படி என்பதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் சூரத்து ஆல இம்ரான்ல 97வது வசனத்தில் சொல்கிறான்,
வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி அனிஸ்ததா இலைஹி சபீலா. யார் ஒருவருக்கு வந்து அந்த வீட்டை போய் ஹஜ் செய்து வரக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யணும்? கட்டாயமாக போயிட்டு வரணும். ஃபமன் கஃபர, அப்படி யாரேனும் ஒருவர் நிராகரித்தார்கள் ஆனால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு ஹஜ் கடமை ஆயிடுச்சு, இவன் போக மாட்டேங்கிறான், இதனால் அல்லாஹ் தஆலாவுடைய தரஜா ஏதாச்சும் குறைஞ்சிட்டு போதா? நிச்சயமாக கிடையாது. அப்போ ஹஜ்ஜுடைய அவசியம், அது ஏன் செய்யணும், அதன் மூலம் என்ன நன்மை அப்படி என்பதை நம்ம பின்னால தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னால் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடியது மனிதன் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதை வந்து அதற்குரிய வசதியை இவன் அடையும் பொழுது இவன் செய்யாமல் இருந்தானா மறுமையில குற்றவாளியாக இவன் பிடிக்கப்படுவான், தூக்கி நரகத்தில் வீசி எறியப்படுவான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? மனசுல வந்து அதை ஆழ பதிய வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சொல்றாங்க, யார் ஒருவர் வந்து அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறானோ அந்த மாதிரி ஹஜ் செய்யும் பொழுது அவன் உடலுறவு போன்ற காரியங்களில் ஈடுபடாமல், இன்ன பிற தீய விஷயங்களில் வந்து ஈடுபடாமல் தன்னை அவன் வந்து பாதுகாத்து கொண்டு அவன் வந்து அந்த ஹஜ் செய்து திரும்புவானேயானால் அவன் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னால வரக்கூடிய தொடர்ல பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடியது நமக்கு கடமையாக்கப்பட்டதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக நம்மளை கடமையாக்குறான். ஆனால் இது ஏதாச்சும் காரணம் இருக்குதா அப்படின்னா காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சுற்றியே தான் இந்த ஹஜ்ஜுடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும், இந்த ஹஜ்ஜு வந்து நமக்கு வந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு நினைவையும் நினைவுபடுத்துவதாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் அமர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த ஹஜ்ஜோடு மிகவும் வந்து நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நபி. அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஹஜ்ஜுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தை நம்ம மனசுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ உதாரணத்திற்கு எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது. இந்த மொபைல் இல்லாத ஒரு காலத்துல வந்து இங்கிருந்து ஒரு ஆள் போய் ஷார்ஜாவில் ஒரு பொருளை வச்சுட்டு அங்கிருந்து வந்து அபுதாபிக்கு 4 பொருள் அனுப்பி தனிப்பட்ட போனே இல்லைன்னு வச்சுங்க, இந்த சிரமப்பட்டதை அவர் இன்னைக்கு சொன்னார்னா அவர் ஒண்ணுமே விளங்காது. ஏன் இந்த ஆள் இவ்வளவு கஷ்டப்படணும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். போனே இல்லாத காலம் என்பதை முதல்ல மனசுல கொள்ளணும். அந்த மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தை வச்சுதான் என்ன செய்யப்படும், அதனுடைய அளவுகோலும் அதனுடைய சிரமங்களும் அதனுடைய நன்மை தீமையும் அதனுடைய பிரதிபலன் கூட என்ன செய்யப்படும்னா தீர்மானிக்கப்படும். ஒரு மலையில வந்து நிறைய காய்ந்து போன மரங்கள் இருக்குது, மலை ஃபுல்லா என்ன இருக்குது, காஞ்சி போய் மரங்கள் அப்படியே சாஞ்செல்லாம் கிடக்குது. அங்க போய் ஒருத்தர் 2 மணி நேரத்துல ஒரு கட்டு விரவை என்ன செய்வான், சுமந்துட்டு வந்துடுவான். இன்னொரு மலையில போனீங்கன்னா ஒரு குச்சி கூட எல்லாம் பச்சையா இருக்குது, காஞ்ச குச்சி ரொம்ப அரிதா இருக்குது. அங்க போனா அவன் 10 மணி நேரம் சுத்தினாதான் ஒரு கட்டு விரவை கொண்டு வர முடியும். இந்த இரண்டு நம்ம சமம்னு சொல்ல மாட்டோம். ஏன், எனக்கு தெரியுது இங்க போனா இது வந்து எடுப்பது சிரமம், இது சேகரிப்பது ரொம்ப சிரமம்னு சொல்லி இரண்டுக்கு நம்ம சமமான கூலியை தரமாட்டோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா வந்து விறகுட விலை குறைஞ்சு போயிடும், அங்க விறகுட விலை அதிகமாயிடும். பேரிச்சம்பழம் இங்க படுற படம் பார்க்குறோம். ஊர்ல வந்து என்ன செய்யணும், அதுக்கு விலை இருக்குது. அப்ப எந்த ஒரு பொருளுக்கும் எங்க வந்து அதிகமாக இருக்குதோ அங்க வந்து என்ன இருக்காது, அதுக்கு விலை இருக்காது. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை நம்ம முதல்ல கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாதான் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் வந்து நமக்கு வந்து விளங்கும். இப்போ இருக்கிற மாதிரியான மக்காவை நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி, சாதாரண சின்ன ஒரு விளங்குவதற்காக சொல்றேன். பின்னால் நம்ம விரிவா பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிகமான பிறகு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, மனைவியையும் குழந்தையும் அந்த மக்காவில் போய் விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டா இவர் அங்கே போய் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ விட்டுட்டு போறதை வச்சு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்காவை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னா, இன்னைக்கு ஓ மனைவியும் பிள்ளை கொண்டு சொன்னா சந்தோஷமா கொண்டு போயிடுவோம், நல்ல இடம் தானே இருக்கட்டுன்னு சொல்லி. அப்போ நமக்கு இது சாதாரணமா இருக்கு. அன்றைய மக்காவை நீங்களை கருத்துல கொண்டாதான் அவர் விட்டுட்டு போன அந்த தியாகம் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு விளங்கும். அப்போது எப்போ உள்ள காலகட்டம்னு சொன்னா, இன்றிலிருந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்குதே, அப்போவே அங்க வந்து காட்டு மிராண்டித்தனம் தான் இருந்துச்சு. அந்த சமயத்திலேயே இருக்கக்கூடிய அங்க வாழ்ந்த மக்களிலேயே மிகவும் வந்து மென்மையாகவும் பேசக்கூடியவரும், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவரும், உண்மையை பேசக்கூடியவரும், ரொம்ப ஒரு சிறந்த மனிதராக திகழ்ந்தவர் யாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுற்று வட்டாரத்திலேயே அந்த குறைஷி கோத்திரத்திலேயே சிறந்த மனிதர்னா யாரு, அது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அப்படி இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, வஜதக வால்லன் ஃபஹதா, நபியே நீங்கள் வந்து என்ன வழியற்றவராக நேர்வழி அடையாதவராக, அப்படியே வந்து எங்கேயோ ஒரு காட்டில் விட்டு அவன் எப்படி போவான், வழியே இல்லாத ஒரு காட்டில் இங்கிட்டு போறதான்னு ஒருத்தன் போவான்.
அவனை பிடிச்சி இதான்ப்பா வழி அப்படின்னு காட்டினா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் துஹாவுல 93வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல சொல்றான், நபியே நீர் வழியற்றவராக இருந்தீர். இதுதான் நேர்வழிலாம் உங்களுக்கு தெரியாது. மக்கள் வேணா உங்களை வந்து சித்திக்னு பாராட்டலாம், மக்கள் வேணா உங்களை வந்து அமீன்னு பாராட்டலாம், ஆனா என்னுடைய பார்வையில வஜதக ضالًا ஃபஹதா, நீங்கள் வந்து வழியற்றவராக இருந்தீர், நாம் தான் நேர்வழி காட்டணும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னால வாழ்ந்த அந்த காட்டு மிராண்டிகள் மத்தியிலே சிறந்த மனிதராக இருக்கக்கூடியவரை பார்த்து சொல்றான்னு சொன்னா, அதற்கு முன்னால ஒரு 2500 வருஷம் முன்னால போங்க. அப்ப இன்றிலிருந்து ஒரு 4000 முதல் 5000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், அந்த மனிதர்களுடைய தன்மைகள் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி ஜம்ஜம் தண்ணீர் எதுவுமே அங்க கிடையாது. அப்ப அந்த காடு எப்படி, இன்னைக்கு கூட புல்லு இல்லைங்க, இன்னைக்கு கூட அந்த மலையை பார்த்தோம்னு சொன்னா அப்படியே வறண்டு போய் கிடக்குதுன்னு சொன்னா, அப்ப 4000 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க என்ன நதியா பாஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு பகுதியில கொண்டு போய் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னா, இந்த விட்டுட்டு ஓடுறேன் அப்படிங்கிறாரு மனுஷன். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, ஆனா மக்காவில் அவங்க பிறக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறக்கிறாங்கன்னு சொன்னா ஈராக்ல தான் பிறக்கிறாங்க. அப்போ மனித சமுதாயமே அங்க இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மனித சமுதாயம் ரொம்ப சொற்பமாக இருந்தது, மிக மிக குறைவாக இருந்தாங்க. ஏன் குறைவாக இருந்தாங்கன்னா, மனித சமுதாயம் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாதது தண்ணீர். தண்ணி எங்க இல்லையோ அங்க மனுஷன் இருக்க முடியாது. அந்த தண்ணீருக்கான ஏற்பாடு அனுச்சுன்னு வச்சுங்க, அது பாட்டுக்கு பறவைகள் வரும், மிருகங்கள் வரும், எல்லா விதமான கால்நடைகளையும் வச்சுக்கலாம், அதற்கான விளைச்சலை ஏற்படுத்திக்கலாம், மனிதன் தன்னுடைய உணவை தேடிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலேருந்து வர்ற மாதிரி அன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த அடிப்படையில் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை ஒட்டி இருக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கக்கூடிய ஈராக்ல வந்து பிறக்கிறாங்க. அப்போ அந்த ஈராக்ல வந்து பிறந்து அவங்க வந்து இளமை பருவத்தை அடைகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தை அடையும் பொழுது அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஓரளவு கல்வி, நாகரீகம், ஒரு சில விதமான கலைகள், பலவிதமான தொழில்கள். சிலையை வந்து செதுக்கியிருக்கிறான்னு பாத்துங்களா, சிலையை வந்து செதுக்கி வச்சு அவன் வந்து அதை வணங்கி இருக்கிறான்னு சொன்னா, அப்ப கலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, செலி தூங்கி அங்க வந்து வந்திருக்குது. இந்த சிலை சிற்பின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சாதாரணமான ஒரு அறிவு, அரைக்குறை அறிவு உள்ள காலத்துலாம் நடக்காதுங்க. ஒரு கல்லை எடுத்து உளியை வச்சு செதுக்கி அப்படியே ஒரு மாதிரியே வரைகிறான் அப்படின்னு சொன்னா, அது நல்ல ஒரு கலைகள் எல்லாம் மிகுந்த ஒரு காலம். அந்த மாதிரியான ஒரு காலத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறந்து வளர்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்துல எப்படி இவங்ககிட்ட நல்ல பண்புகள் இருந்துச்சோ, எப்படி வந்து கல்வி இருந்ததோ, எப்படி நாகரிகம் இருந்ததோ, எப்படி கலை தொழில் இதெல்லாம் இருந்ததோ, அதே மாதிரி கெட்ட பழக்கங்களும் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சிலைக்கு கொண்டு போய் நரபலியை கொடுப்பான், அதே மாதிரி அந்த சிலையை போய் வணங்குவான், இன்னும் மூட நம்பிக்கைகளை வைத்திருப்பான். இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்போ நம்ம நினைக்கலாம், இவ்வளவு ஒரு கல்வி நாகரிகம் இருந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷர்கிட்ட, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரியான கெட்ட பண்புகள் இருந்துச்சு அப்படி என்று நாம் சொல்லுவதற்கு முன்னால, குறைந்தளவு நினைக்கிறதுக்கு முன்னால, இன்னைக்கு இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்தியாவை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஏன் நம்ம உதாரணத்துக்கு அடுத்த நாட்டை எடுக்கணும், நம்ம நாட்டை எடுத்துக்குவோம். அப்போ நம்ம நாட்டை பற்றி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பண்டையான நாகரிகம், கல் தோன்றி மண் தோன்றதுக்கு மேலே தோன்றிய தமிழ் மொழி இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து மனித குலம் இருக்குது, பலவிதமான மொழிகள் இருக்குது, தேனினும் இனிய மொழி இருக்குது, பலாவினும் இனிய மொழி, எல்லா விதமான மொழிகள் இருக்குது. 82 மொழி நம்ம நாட்டில் என்ன செய்யுது, இருக்க செய்யுது. இவ்வளவு விதமான மொழிகளும் இவ்வளவு விதமான மனிதர்களும் அதே மாதிரி பலவிதமான கலைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு விஞ்ஞானத்துல என்ன செய்யுது, அப்படியே உயர்ந்து நிக்குது. விஞ்ஞானத்துல எந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா, அணு ஆயுதத்தை வரித்து தான் யூஸ் பண்ணி 5வது வல்லரசா 6வது வல்லரசா என்று போட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்தியா வந்து என்ன செய்யுது, முன்னேறிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா, இந்த இந்தியாவில் என்ன நடக்குது, பீகார்ல பாருங்க நரபலி. அப்போ இந்த அளவு முன்னேறிட்ட மனுஷன் கம்ப்யூட்டர் யுகத்துல இருந்தாலும் அவன் இந்த சாமின்னு போனா என்ன செய்யறான், அவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை மறந்துறான். அவன் மனுஷனா தான் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது ஒரு தன்மையை வச்சானோ, அது உலகம் அழிகிற வரைக்கும் மாறாது. அது அவன் என்ன செய்ய, அந்த ஹியூமன் பீயிங்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மனிதனுடைய அந்த நடப்பு முறை என்பது இருக்குது, அது அவனுடைய மூளையில் ஒரு பகுதி. அவன் எந்த ஒரு டிகிரி வேணாலும் படிக்கட்டும், எவ்வளவு பெரிய மேதையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கவிஞனாக இருக்கட்டும், அறிஞனாக இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், அவன் வீட்டில் பொண்டாடிக்கிட்ட எரிஞ்சு விடக்கூடியவனா தான் இருக்கிறான். அப்ப இது ஹியூமன் பீயிங் இல்லையா? அதே மாதிரி வந்து சிலைக்கு முன்னால போனான்னா அவன் அறிவை தூக்கி அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு, அணு ஆயுதத்தை பரிசோதித்த மண்டை முன்னால் இருக்குது கல்லுன்னு தெரியாதா?
அப்போ இந்த மூளையை கொண்டு அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன செய்யறான், இங்க இருந்துகிட்டே வந்து இஸ்லாமை பார்த்தா இல்லாத பார்த்தா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். முன்னால் இருக்க கல்லுன்னு உனக்கு தெரியாது, நீ அடிச்சா உடையாது, மழுங்கி போயிடுது. அப்போ அறிவு என்று என்ன ஆகுதுன்னா, பக்தின்னு வந்துச்சுன்னா அப்படியே மழுங்கி போயிடும். அப்போ சாதாரணமா இந்தியாவில் இருக்க 100 கோடி மனிதனை வரிசையா நிக்க வச்சு கற்பழிக்கிறது சரியா கேளுங்க, சரி என்று எவனும் சொல்ல மாட்டான். எவனாச்சும் சொல்லுவாங்கிறீங்களா? எவனுமே சொல்ல மாட்டான். ஆனா இதே பக்தி என்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, போய் கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கிறான். இது எப்படி உருவாகுது? பக்திங்கிற பேர்ல. அதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான், தொழு நோயாளிகள் போன்ற நோயாளி, நம்ம பக்கத்துல கூட போக மாட்டோம், அந்த நோயாளிகளை என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து எடுத்து உட்கார வச்சு பணிவிடை செய்யறான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா, அவன் பாணியில சொன்னா அவருக்கு சிலை வைத்து வணங்க வேண்டுமா. ஆனா என்ன செஞ்சான், ஜீப்ல வச்சு கொளுத்துனான். காரணம் பக்தி. அப்ப பக்திங்கிற பேர்ல வந்து இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த காட்டு மிராண்டிகளாக வாங்க ஐயாமுல் ஜாகிரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானே, அந்த மாதிரியான மக்கள்கிட்ட இருந்தது ஆச்சரியமே கிடையாது. அவனுக்கு இருப்பதற்கு எல்லா விதமான அருகதைகளும் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட இது எல்லாமே இருக்குது. மூட நம்பிக்கைகள் இருக்குதா இல்லையா? எல்லா விதமான மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவு மார்க்கம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட இருக்கும்போது மற்றவர்கள்ட்ட இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய மக்கள்கிட்ட மதத்தின் பெயரால நிர்வாணமாக என்ன செய்றாங்க, மழை பெய்யலும் மழை வேண்டி நிர்வாண ஊர்வலம் பார்க்குறோம். பத்திரிகையில ஒரு கருப்பா ஒரு கோடை போட்டு அதையும் போட்டோ பிடிச்சி போட்டு விடுறோம். சரி, அதுதான் அப்படி தனிப்பட்ட முறையில் மழைக்காகன்னு சொன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி வாரணாசியில போய் கும்பமேளான்னு சொல்லி என்ன பண்றான், கூட்டம் போடுறான். போட்டோகிராஃபர்லாம் கேமரா எடுத்துட்டு பின்னாலே ஓடுனதை பார்த்தோம். அப்ப இது எதன் அடிப்படையில் நடந்துச்சு? அப்ப நீங்க போய் ஒருத்தட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, சட்டம், அந்த நாட்டு சட்டமே வந்து ஒரு மனிதன் நிர்வாணமா போறதுக்கு அனுமதி இருக்கா? எந்த நாட்டிலையும் கிடையாது. அமெரிக்காவிலையும் கிடையாது. அமெரிக்காவிலையும் ஒரு மனுஷன் ரோட்ல நிர்வாணமா போறான்னா அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவோம். அப்போ இந்த அளவுக்கு உலகமே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்று, மனிதன் பலர் மத்தியில் நிர்வாணமாக இருக்கக்கூடாது, இது வந்து மனித இனத்தில் அனுமதிக்கப்பட்டது அன்று அப்படி என்று சொல்லி மனுஷனுடைய அறிவு சொல்லுது. ஆனா ஆன்மீகம்ங்கிற போர்வையில ஆன்மீகம் என்ற பக்தி முத்தி போய் என்ன செய்யறான், கூட்டமா போறான், அக்கா தங்கச்சியோட போறான், கொண்டாடி பிள்ளையோட போறான், எல்லாரும் கூட்டு போறான், அரசியல்வாதி முதற்கொண்டு போறான். அப்ப இப்படி போறான் அப்படின்னா பக்தி. அப்ப பக்தி என்று ஒன்று வந்து, அப்ப இது யார் மூலம் வருது இந்த பக்தி? இதுதான் சைத்தானிய செயல்கள். அப்ப இந்த சைத்தானிய செயல்கள் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும் பொழுது 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்து நீங்க தப்புன்னு கணக்கு பண்ணிடாதீங்க. அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தான்னு சொன்னா அந்த மாதிரி இருந்து அவன் பரவாயில்ல, அவனை பாராட்டலாம். அவன் இன்னைக்கு இருந்தான்னு சொன்னா பரவாயில்லப்பா, நீ இருந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணது தப்பே இல்லை, அல்ல நான்னா அவனை மன்னிச்சாலும் மன்னிப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களை மன்னிக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அன்னைக்கு வந்து அவன் அதுக்கெல்லாம் பல தத்துவங்களை சொன்னான். அதை நம்ம பின்னால பார்ப்போம். நிர்வாணமா வளம் வந்தான் ஏன்டான்னு கேட்டா அழகான தத்துவத்தை சொன்னான். இன்னைக்கு சொன்னா கூட ஆமான்னு பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் ஒத்துக்கொள்வாங்க. ஏன் இவன் இருந்தானே, பேர் ஞாபகம், நிர்வாணமா வந்து வணங்குறதா என்ன ரிஷி, ரஜினிஷ். அந்த ரஜினிஷ் என்று ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து அவன் இதெல்லாம் என்ன சொல்றான்னா அதுக்கெல்லாம் காரணம் சொல்லி மக்களை வந்து மைண்ட் வாஷ் பண்றது. ஆடையோட இருக்கக்கூடாது, ஏன் ஆடையோட இருக்கக்கூடாதுன்னு, ஆடையோட பிறக்கல அப்படி என்று சொல்லி அறிவுபூர்வமான ஒரு சில விஷயங்களை சொல்லி அதை வந்து தத்துவமாக்கி என்ன பண்றது, சரி காண்றது. அப்ப அறிவுபூர்வமாக வந்து என்ன செய்யலாம், ஒரு சில விஷயங்களை சரி காணலாம், ஒரு சில விஷயங்களை அறிவுபூர்வமா சரி காட்டவே முடியாது. ஆனாலும் மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பக்தி என்ற பெயர்ல எந்த தவறு பண்ணாலும் மக்கள் வந்து அதுல வந்து கலந்துக்கிறாங்களே தவிர அதை குறை காண்பதே இல்லை. அந்த மாதிரி தான் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த பகுதியில இருந்த மக்கள், அவர்கள்ட்ட எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் இருந்துச்சு. அதுல ஒன்றுதான் சிலை வணக்கம். அந்த சிலை வணங்கிகளாக இருந்த அந்த மக்களுக்கு பூசாரியாக இருந்தவர் யாரு அப்படின்னா அவருடைய தகப்பனார் ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தான் அந்த சிலைகளை வந்து அந்த பூஜிப்பவராகவும் அவர் ஒரு பூசாரியாகவும் அங்க இருக்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த இளைஞர் வந்து என்ன செய்யறாருன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார், என்ன இது இப்படி இருக்குது, அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ் தஆலா நபியாக்கணும்னா சாதாரணமா எல்லாரையும் ஆக்க மாட்டான். அதற்கான பண்புகளை எல்லாம் கொடுத்து பக்குவப்படுத்தி மன்னத்திடம் வேணும், சும்மா கிடையாது. சாதாரணமா எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து தான் அனுப்புறான். மிலிட்டரிக்கு ஜெயிக்கிறானோ தோக்குறான்னு அனுப்புறான். துப்பாக்கி கொடுத்தாலே ஒரு தைரியம் தான். துப்பாக்கி நீ பயப்படாம போன்னு அனுப்புறதில்ல. அவனை 1 வருஷம் 1.5 வருஷம் போட்டு எல்லா விதமான ட்ரைனிங்கையும் எடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதுல பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லையில கொண்டு போய் நிறுத்துறான். அப்படி நிறுத்த நம்மளால கோட்டை விட்டான், அது வேற பிரச்சனை. அப்ப இந்த அடிப்படை இந்த அளவு ட்ரைனிங் கொடுக்குறான் ஒரு மிலிட்டரிக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒட்டு இந்த உலகமே என்ன செய்யுது, இணை வைத்து வணங்கிட்டு இருக்கும் பொழுது லா இலாஹா இல்லல்லா என்று ஒரு தனிப்பட்ட மனுஷன் சொல்லணும்னா எவ்வளவு தைரியம் வேணும். ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது. ஏற்றுக்கொண்ட மக்களுங்க லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன முஸ்லிம்களுக்கு மத்தியில போய் தர்காவிற்கு செல்லாதீர்கள், ஏன்னா லா இலாஹா இல்லல்லா ஆப்போசிட், ஊசியை போடாத மாத்திரை கொடு அப்படின்னு சொன்னா ஊசிக்கு பயப்படுறான்னு தான் அர்த்தம்.
ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு, மாத்திரையை மட்டும் கொடுத்துருங்க, மாத்திரையிலே சரியாயிடும் அப்படின்னா ஊசி பயப்படுறாருங்கிறது தெரியுது. ஆனாலும் வந்து ஊசி வேணாம்னு நேரடியாக சொல்றதுக்கு மனசு என்ன செய்வது, பயப்படுது. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நேரடியாகவும் சொல்லலாம், வேற ஒரு கோணத்திலையும் சொல்லலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒப்புக்கொண்ட மக்கள் தான் முஸ்லிம்களாக இன்னைக்கு வந்து கருதப்படுறாங்க. அப்போ இறைவனை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று ஒப்புக்கொண்ட மக்கள்கிட்ட போயிட்டு இறைவனை தவிர வேற எதையும் வணங்காதீர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து தகப்பன் முதல் கொண்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அங்க போய் நின்றுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்லணும்னு சொன்னா அவருக்கு அந்த மனோதிடம் வேணும். அந்த மனோதிடத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்துறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி அவரை சிந்திக்க வைக்கிறான். இப்படி பாரு வானத்தை பாருன்னு சொல்லி இதையெல்லாம் சிந்திச்சு அவர் ஒரு லெவலுக்கு வர்றார். லெவலுக்கு வந்த பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட ஓப்பனா எடுத்து வைக்க போறார். அந்த எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால அந்த மனிதர்களுடைய பண்புகளை நம்ம பார்த்தோம். சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. விண்மீனை வணங்கினா, சந்திரனை வணங்கினா, சூரியனை வணங்கினா, ஜோதிடம், ஆருடம், தட்டு, தாயத்து, இன்னைக்கு என்னென்னவெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குதோ இதெல்லாம் இருந்த ஒரு கூட்டமாக, வணங்கக்கூடிய கூட்டமாக, வணங்குவதற்கு உதவி செய்ய கூட்டமாக ஒரு பூசாரி கூட்டம் இருக்குது. ஆனா இது மட்டும்தான் உலகத்துல இருக்குதான்னா, இன்னொரு பக்கம் அரசியல். இந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து போய் என்ன செய்வான், போய் அந்த பூசாரியை போய் கும்பிடுவோம். அப்போ பூசாரியை போய் அரசியல்வாதி பெரிய ராஜா ஒரு நாட்டுக்கு அவன் போய் பூசாரி காலில் விழுந்தா பூசாரிக்கு மதிப்பு கிடைச்சிருது. அப்போ பூசாரி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ராஜாவை வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தீவன் சொல்லுவான். அப்போ ஒருவரை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் வந்து கொள்ளையடிக்கிற கூட்டம். நல்லா கருத்துல கொள்ளணும். இந்த ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா, ஒன்னு அரசியல்வாதி, இன்னொன்னு ஆன்மீகவாதி. இந்த ரெண்டு வாதியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருள்ல இருந்து அவன் உயிர் வாழ்றான். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், அவருக்கு எங்க இருந்து காசு பணம் வருது, நம்மளுடைய வரி காசு. ஒரு ஆன்மீகவாதி இருக்கிறார், அவருக்கு எங்க இருந்து காசு வருது, நம்ம போய் போட்டோம் அன்னைக்கு உண்டியல்ல 1 ரூபா, அதுலதான் அவன் உயிர் வாழ்றான். ரெண்டு பேரும் வேலை செய்யறது கிடையாது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத்து தௌபாவுல 34வது வசனத்துல 9வது அத்தியாயம் மிக தெளிவா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பானி லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில் வயசுத்தூன அன் சபீலில்லாஹ். மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து இந்த பாதிரிமார்களும் சன்னியாசிகளில் அநேகரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அநியாயமா திங்கிறாங்க. சரி தின்னுட்டு போனாச்சும் பரவாயில்ல, என்ன செய்யறான் தெரியுமா, அவன் வயசுத்தூன சபீலில்லாஹ், உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திருப்பி விட்டுறான். அதை சாப்பிட்டதுக்கு நன்றி கடனா நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்க வேண்டியதானே. 7 வருஷம் போய் படிச்சீங்க, ரைட்டு. அப்போ ஆலிம் என்ற பட்டத்தை நீங்க வாங்கினீங்க, ரைட்டு. குரானை கரத்தி கொடுத்தீர்கள், ரைட்டு. அதற்கு பிறகு வந்து மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஹக்க சொல்லியிருக்கலாம்ல. அவ வாங்கி சாப்பிட்டு அல்லாஹ்வின் பாதையிலிருந்து நம்மளை வந்து திருப்பி விட்டு மௌலூத் தர்காவுக்கு போகணும்னு சொல்லி திருப்பி விடுறதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இது வந்து முஸ்லீம் சமுதாயத்துல மட்டுமில்ல, கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அவர்கள் வந்து அநியாயமாக மக்களுடைய பணத்திலிருந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு என்ன செய்யறான், மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திருப்பி விட்டு விடுறான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி தெளிவா சொல்றான்னு சொன்னா, அதே அடிப்படையில தான் அன்னைக்கு வாழ்ந்த பூசாரிகள், அன்னைக்கு வாழ்ந்த சாமியார்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி யூத பாதிரிகள், அதே மாதிரி நம்ம இதுல எடுத்துட்டோம்னா சாபுமார்கள், ஷேகுமார்கள், இன்னும் அவன் இதுல மகானு, ரிஷி, பாதிரி, என்ன வேணாலும் பேரை வச்சுக்குவான். பேரு தான் மாறுமே தவிர செயல்பாடும் அவனுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் மாறுவதே கிடையாதுங்க. இந்த அடிப்படையில இருக்கக்கூடிய இவங்களுக்கு அந்தஸ்து யாரு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியாவில் எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்க. எந்த சாமியாருக்கு பவர் அதிகம்னா, எந்த சாமி காலில் போய் ஜனாதிபதி விழுவுறானோ அந்த சாமி தான் பெரிய சாமி. எந்த சாமியார் காலில் போய் பிரதமர் விழுவுறானோ அந்த சாமியார் தான் பெரிய சாமியார். அப்ப இவன் போற ஹெலிகாப்டர் யார் செலவு? நம்ம வரி பணம், நம்ம வாங்குற தீப்பெட்டி, நம்ம வாங்குற பருப்பு, நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருள்ல இருந்து வரியை கூட்டி இவன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் என்ன செய்யறான், பிளைட்டை எடுத்துட்டு போய், தனி விமானத்தை எடுத்துட்டு போயிட்டு சங்கராச்சாரியார் காலில் போய் விழுவுறான். சங்கராச்சாரியார் உடனே என்ன செய்யறா, அவரை பாராட்டுவார். இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க ரெண்டு பேருமே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து பிழைக்கக்கூடியவர்கள், மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி சாப்பிடக்கூடியவர்கள் சொல்லி அந்த காலத்துல வாழ்ந்த அரசனும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆன்மீகவாதிகளும் ரெண்டுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிக்கல. இந்த ரெண்டுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுபட்டு போகணும்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு அவர் இருந்த பொசிஷன் எப்படின்னு கேட்டா, அவருடைய தகப்பனாருக்கு பிறகு யாரு அந்த இடத்துக்கு வரக்கூடியது? அவர் தான். அவர் பேசாம இருந்தா அடுத்த தலைமை பூசாரி அவர் தான். அந்த அந்த குர்சி அவருக்கு தான் கிடைக்கும், அந்த ஆட்சி அதிகாரம்லாம் அவருக்கு தான் கிடைக்கும். அழகா இருந்திருக்கலாம், தாராளமா கஷ்டப்பட வேணாம். எது கொண்டு வந்து கொட்டினாலும் எல்லாரும் வந்து கொட்டுவான். ஊர்ல எல்லாருக்கும் பஞ்சம் இருக்குன்னு நம்ம நினைப்போம். பஞ்சம் இருக்கும்போது அவனுக்கு தான் லாபம். மழை பெய்யறதுக்கு வேண்டுதல் செய்யணும் கொண்டு வந்து கொட்டுறானா இருக்கதான் கொண்டு வந்து போட்டுருவான்.
அப்போ இவங்க வீட்டில் பஞ்சம் இருக்காது. அப்போ எல்லா சமயங்கள்லையும் அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கவே செய்யாது. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து யோசிக்கிறாங்க, கிடையாது, இது வந்து எங்கேயோ இடருது, இது தவறு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வந்து நபியாக தேர்ந்தெடுக்கிறான். அப்படி நபியாக தேர்ந்தெடுத்த பொழுது அவங்க முத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை விளங்கின உடனே அவங்க வந்து சொல்றாங்க, இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த் ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 79வது வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன இதனுடைய பொருள்? வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனதாக என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். இந்த சிலைகளின் பக்கம் போக மாட்டேன். சூரியன் நட்சத்திரத்தை வணங்க மாட்டேன். சந்திரன் கல்லு மண்ணு கழுத குதிரையை வணங்க மாட்டேன். என்னுடைய முகத்தை எங்க திருப்பிட்டேன்? அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விட்டேன். மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவரோடு இருக்க மாட்டேன். என்னுடைய தகப்பனாரா இருந்தாலும் சரி. ஆதர் யாரு? அப்பா இல்லையா? அப்ப எங்க அப்பா என்ன செய்யறாரு? சிலையை வணங்குறாரு. ஆனா நான் வணங்க மாட்டேன். நான் எங்க திருப்பிட்டேன்? என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் புறம் ஒரு மனதாக திருப்பி விட்டேன் என்று சொன்ன உடனே என்ன ஆகும்? யாராச்சும் ஏற்றுக்குவாங்களா? யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் தகப்பனார் முதற்கொண்டு முதல்ல வந்து எல்லா இடத்துலையும் பகிரப்படுத்தல. இவர் அங்க வீட்டுல சொல்றார், தகப்பனார்ட்ட சொல்றார், அக்கம் பக்கத்துல இருக்கிற சொல்றாங்க, யாருமே கேட்கல. அப்ப தொடர்ந்து இவர் வந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இவர் ஹிக்மத்தாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு விழா எடுப்பதற்காக வெளியே சென்ற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் போய் என்ன செய்யறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைத்து விடுகிறார். இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் என்ன செய்யறாரு? விட்டுறாரு. விட்டுட்டு இந்த கூட்டம் வந்து திரும்பி வந்து பாக்குது, எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு தர்கா உடைச்சு போயிருந்தா அந்த பகுதியில் இருக்க மக்கள் எப்படி வெகுண்டு எழுவாங்க. பள்ளிவாசல உடைச்சா நமக்கு என்ன அது ஐயத்தில் இருக்குது? பள்ளிவாசல போய் சொன்னா அது அங்க இல்லைங்க இருக்குது, தொழுவ ரொம்ப நாள் ஆச்சாம, 40 வருஷமா தொழுவே இல்லையாம அப்படின்லாம் என்ன செய்யறான் நம்மளே சொல்றான். கொஞ்சம் கூட வந்து சொர்ணம் இல்லாம இதே வந்து ஒரு தர்கா மேல கையை வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி சைத்தானிய சக்திகளுக்கு மனிதன் வந்து ஆவேசமாக செல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில தான் அன்னைக்கு இருந்த மக்களும் இதை விட அவங்க வந்து வந்ததுக்கு எந்த விதமான தவறு என்று நம்ம சொல்ல முடியாது. ஆரம்பத்திலே பார்த்துருக்கிறோம். அப்படியே கூட்டமா வந்து பாஞ்சி பாக்குறவங்களா, ஆஹா என்ன இப்படி ஆயிடுச்சு, இது என்ன பண்றது, யார் பண்றதுன்னா அப்போ இதை பற்றி கேள்விப்பட்டவங்க செய்தி வருது. இன்னைக்கு ஏதாச்சும் ஆனா யாரு பேர் வரும்? இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு தர்கா உடைச்சா நம்ம பேர் தான் வரும். அப்போ அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. இன்னைக்காச்சும் நம்ம கூட்டமா இருக்கிறோம், செய்யாம இருக்கிறோம், ஆனா செய்யணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு இளைஞர் தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க? காலு மன் ஃபஅல ஹாதா ஃபீ ஹாலிகத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன். இந்த செய்தவன் யாராக இருந்தாலும் அவன் நிச்சயமாக அநியாயம் செய்து விட்டான், அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் அப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது, காலு அவர்கள் கூறுகிறார்கள், சமீனா ஃபதன்யதுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அவரை இப்ராஹிம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் தான் இந்த செயலை வந்து செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் சொன்ன உடனே அதுக்கு வந்து இந்த பூசாரி கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஃபஆது பிஹி, அவரை நீங்க வந்து பிடிச்சிட்டு வாங்க, அல்ல ஐயுனின் நாசி, மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துங்க, இல்ல அல்லஹும் யஷ்ஹுதுன், இந்த கூட்டம் என்ன செய்யட்டும், அவரை வந்து கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வர உத்தரவிடுறாங்க. போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு பதில போய் கேட்குறாங்க, அந்த ஃபஅல்த ஹாதா, நீதான் வந்து இந்த செயலை செய்தாயா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டு, பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய வணக்கத்திற்குரிய இந்த சிலைகளை உடைச்சி போட்டது நீதானா அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பல் அப்படிலாம் கிடையாது, ஃபஅலஹு கபீருஹும், அங்கே ஒரு பெரிய சிலை இருக்குது, அதனிடம் இங்கே கேட்கக்கூடாதா, ஹாதா ஃபல் அஸ்அலுஹும் இன் கானு யன்திகுன், அது பேசக்கூடியதாக இருந்தால் நீங்கள் வந்து அதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி அது பேசாது என்பதை வந்து சூசகமாக உணர்த்துகிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உடனே வந்து இவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஆமா இதுதான் வந்து பேசாத, அப்பதான் இவங்களுக்கு விளங்குது பேசாதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் தங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. ஃபரஜவு இலா அன்ஃபுசிகும் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமீன். ஒருத்தர் சொல்லிடலாம், நம்ம தாண்டா வந்து அறிவுபட்டத்தனமா யோசிச்சிட்டோம், இதான் பேசாத, இது போய் எப்படி கேட்குறேன்னு சொல்லி அவங்க திரும்பும் பொழுது அவர்களுடைய சிந்தனை வந்து மறுபடியும் என்ன செய்யறான், ஷைத்தான் திருப்பிடுறான். அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லி காட்டுறான், சும்ம நுகிசு அலா ரூசிகும், அவர்களுடைய தலை என்ன சொன்னா மூளை, அவங்க மூளை வந்து உடனே திரும்பிட்டு உடனே போய் எதிர்த்துட்டு கேட்குறாங்க, லக்கத் அலிம்த மா ஹாஉலாயி யன்திகுன், இப்ராஹிமே இது பேசாது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியாதா, இன்னும் புதுசா இன்னைக்கு வந்து இந்த ஊருக்கு வந்த மாதிரி நீங்க வந்து பேசுறீங்களே, இது வந்து சரி கிடையாது, பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால
அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபவுஹும் ஷையா வலா யதுர்ருஹும் உஃபில் லஹும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அஃபலா தஅயிலூன். அப்போ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? உஃப், சீச்சி, இது என்ன, இது உங்களுக்கும் இந்த தெய்வத்துக்கும் அறிவே கிடையாதுன்னு சொன்னா கோபம் வந்துடுது. உங்களுக்கும் இந்த வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் அறிவே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அதாவது ரொம்ப இகழ்ந்து போய் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாப்பா, இந்த சிலை இதுவும் வந்து பேசாதுங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா, நன்மை தீமை எதுவும் செய்யாத, இதை போய் திரும்ப திரும்ப சொல்லியிருக்க உங்களுக்கு அறிவே கிடையாதான்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, காலு ஹர்ரி குஹு, இவரை தூக்கி போட்டு கொளுத்துங்க நெருப்புல அப்படி என்று சொல்லி, வன்சுரு ஆலிகத்துக்கும், இவரை கொளுத்துவதன் மூலம் உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். இன்குந்தும் ஃபாயிலின், உங்களுக்கு தைரியம் இருந்தா. அது இன்குந்தும் ஃபாயிலின் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏதேனும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதாவது ஏதேனும் செய்யக்கூடிய அந்த இடத்துல பொருள் வராது. எப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த முன்னால் நிற்கிறாரு, இவர் தான் இதெல்லாம் செய்ததுன்னு முடிவு பண்ணியாச்சு, இப்போ உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும், இவரை தூக்கி நெருப்பில் போடணும், தைரியம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த சாமியார் மக்களை வந்து கொந்தளிப்புக்கு காரணமாக்கி விட்ட உடனே வந்து எப்படி பாபர் மசூதி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணான். பாபர் மசூதியை இடிப்பதற்கு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவனை வந்து உசிப்பு விட்டு மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க சொன்னதுனால தான் அவன் போய் உடைச்சான். அப்போ அவர் 4 பேர் வந்து இந்து சாமியார்கள் அன்னைக்கு நினைச்சிருந்தா பாபர் பள்ளியை வந்து உடைப்பதிலிருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். இந்து மதம் சொல்லுது மற்றவர்களோட மதத்தை வந்து நம்ம புண்படுத்தக்கூடாது சொல்றானா இல்லையா? இந்து மதம் என்ன சொல்லுது, பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடாது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்தா எங்கனாச்சும் அதனுடைய தாய் இருந்தால் அதனுடைய மனசு புண்படுன்னு சொல்லி தான் அவன் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மக்கள் வந்து வழங்கக்கூடிய, பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வணக்கஸ்தலத்தை போய் உடைச்சா அந்த மக்களுடைய மனம் பாடுபடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய இந்த சாமியார்கள்லாம் சொல்லியிருந்தா அன்னைக்கு எல்லா மக்களும் கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் என்ன செய்யறான், உசிப்பு விடுறான், இங்கே தான் கோயில் இருந்துச்சு, இது இடிக்கப்பட்டது அப்படின்னு உடனே போய் என்ன செய்யறான், போய் இடிக்கிறான் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா மக்களை உசுப்பி விடுறதுலாம் இந்த சாமியார்கள் தான். அந்த மாதிரி இந்த சாமியார் கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டு நெருப்புல கொளுத்துங்க, உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தா இதை வந்து செய்யுங்க, ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை வந்து செய்யுங்க, இவரை வந்து கொளுத்துவதன் மூலம் உங்களுடைய சாமி இருக்கு இல்லையா அந்த சிலைகள் அவைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க, துணை புரிங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இப்படி எல்லாம் நடந்துச்சு. அப்போ நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, நெருப்புக்கு நாங்கள் கட்டளையிட்டோம், குல்நாயா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு வந்து நீ நெருப்பாகப்பட்ட நீ குளுமையை கொடுத்து விடு, சாந்தியை சமாதானத்தை கொடுத்து விடுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக சூரத்துல் அம்பியாவில் 59வது வசனத்திலிருந்து 69வது வசனம் வரைக்கும் இது இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னா சொல்லிக்கிட்டே போகணும். அப்போ நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது. இதை ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய சோதனை. இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு நபர் வந்து சோதிக்கப்படவே இல்லை. இது தொடர்ந்து இன்னும் பல சோதனைகள் இருக்கு. இந்த சோதனைகள்ல எல்லாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெறாங்க. எல்லாத்துலயும் வந்து திடமாக நின்று இந்த மாதிரியான இதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாத்துறான். அங்கிருந்து தப்பிச்சு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு வெளியில போறாங்க. அந்த ஈராக் என்ற அந்த பகுதியை, தாய் நாட்டை விட்டு துறந்து அவங்க வெளியே போறாங்க. இப்படி வெளியே போகும் பொழுது அந்த தலைமை பூசாரியுடைய அந்த என்ன சொல்றது, அந்த பதவியை விட்டுட்டு, அவர் வாழ்ந்த அந்த நாட்டை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போறாருன்னா எதுக்காக போறாரு? இதை விட சிறந்த ஒரு பதவிக்கா? சிறந்த பதவி இருக்குது. ஆனா அன்றைய உலக அமைப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே மனிதர்கள் வாழாத ஒரு பகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து புறப்பட்டு போனதை, அங்கே போய் மனைவி மக்களை விட்டுட்டு போங்கன்னு சொன்னதை, இந்த மாதிரி ஒவ்வொரு சோதனையும் வைத்ததுல எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். நாங்க வச்ச இந்த சோதனைகள்ல எல்லாம் இப்ராஹிம் வந்து வெற்றி பெற்று விட்டார், தேர்ச்சி பெற்று விட்டார்னு சொல்லி ஃபைதுபுதலா இப்ராஹிம் ரப்புஹு ஃபீ கலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த நாங்கள் வைத்த இந்த தேர்வுகளில் எல்லாம் இந்த இப்ராஹிம் தேர்ச்சி பெற்று விட்ட காரணத்தினால் இவரை வந்து நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, இந்த உலகத்துல அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எந்தெந்த பகுதியில மக்கள் வாழ்ந்தாங்களோ அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்ராஹிமை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டோம், இமாமாக ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன திருமறையில சொன்னான். சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, கால மின் துர்ரியத்தி, என்னை வந்து தலைவராக ஆக்கிட்ட, என்னுடைய பிள்ளைங்களுக்கும் என் சந்ததிக்கும் இது வந்து சேருமா, என்னோட சந்ததியில் எனக்கு அடுத்து வருது இல்லையா வாரிசு, அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், கால நாலு அஹ்தில் வாலிமீன், அதில் அநியாயக்காரர்களாக இருப்பவர்களுக்கு என்ன செய்யாது, இந்த வாக்குறுதி வந்து ஒத்து வராது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை நான் தலைவராக்கிட்டேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னுடைய சந்ததிக்கும் இது வந்து சேருமா? இல்லை, அநியாயக்காரர்களுக்கு சேராது. அப்துல்லா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா யாரு? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் வந்தவர் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் யாரு? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில வந்தவர்கள் தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில வந்தவங்க தான். அபு ஜஹில்ல இருந்து, அபு தாலிப்ல இருந்து, அப்துல் முத்தலிஃப்ல இருந்து, அப்துல் முனாஃப்ல இருந்து, இவர்கள் எல்லாருமே அந்த வழியில வந்தவங்க தான். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அந்த வழியில வந்தவங்க தான். அப்போ அந்த வழியிலே வரக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்லவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் பதவியையும், அந்த குறைச்சி குலத்திலே வாழ்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு சிறந்த அந்தஸ்தையும், அதே மாதிரி மாறு செய்த அபு தாலிப், அப்துல் முனாஃப், அப்துல்லா போன்றவர்களை எல்லாம் அவர்கள் வந்து தீய வழியிலே அல்லாஹ் தஆலா விட்டுட்டான்னு சொன்னா, அந்த சந்ததி எல்லாருக்கும் அந்த துவா பொருந்தாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னது எவ்வளவு தெளிவாக நடைமுறையை நம்ம இன்னைக்கு கண்முன்னால பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பமாக இஸ்மாயில், இஸ்ஹாக் வழியாக பிறந்தவங்க தான் இன்னைக்கு யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் உலகத்துல பறந்து விரிந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக உம்மத்துகளாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அதே சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இமாமாக்கி அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே அவங்க சும்மா முடங்கி கிடக்கல. தலைவர் என்று இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சிகளுக்கு தலைவராக இருக்கிறாங்க, எத்தனையோ கொள்கைகளுக்கு தலைவராக இருக்கிறாங்க, எத்தனையோ கோட்பாடுகளை சொல்லி ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ உருவாக்கி அதற்கு ஒரு தலைவர்னு தேர்ந்தெடுத்துட்டா அவங்க ஒண்ணுமே பண்றது இல்லை. தலைவர் அவ்வளவுதான், என்னைக்காச்சும் வர்றது, ஏதாச்சும் பண்றது, இல்லை எதுல ஏதாச்சும் கிடைக்குமா எடுக்கலாங்கிற இதெல்லாம் தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தர்றான். அது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலைவர் என்று ஆக்குனது வந்து ஒரு சில கண்டிஷனை போட்டு தான் அந்த சில பதவிகளை தர்றான் அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், உங்களுடைய எல்லா சந்ததிக்கும் பொருந்தாது, உங்களிலே வந்து நேர்மையானவர்களுக்கெல்லாம் இது உண்டு அப்படி என்று சொன்னது தான் பின்னால நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதே சந்ததியில வருவதற்கு காரணமாக இருக்குது. அப்ப தலைவராக இவர் நியமிக்கப்பட்ட உடனே எதுக்கு தலைவர் இவர் யோசிக்கிறார். இந்த மனித குலத்திற்கு என்னை தலைவராக்கி இருக்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் வந்து ஒரு நபியாக இருக்கிறேன், அப்ப எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, இந்த பொறுப்பை வந்து நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் சொல்லி அவர் உடனே வந்து சிந்திக்கிறார். எங்க மனித குலம் வாழுது, மனித குலத்துக்கெல்லாம் தலைவன் ஆயிட்டனே, இப்ப என்ன பண்றது சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்ப அன்றைய காலகட்டத்துல அறிவு வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் பல பிரதேசத்துல வாழ்ந்தாலும் அவர் வந்து போய் மார்க்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பகுதிகளில் தான் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. எங்கன்னு கேட்டா, இவர் வந்து பிறந்து வளர்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய ஈராக், இந்த ஈராக்ல இருந்து மக்காவுக்கு வந்து குடியேறிடுறாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது ஈராக்ல அந்த தகப்பனாரை சேர்ந்த அந்த குலங்கோத்திரம் என்ன செய்யுது, வாழ்ந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பகுதியில மக்கள் வாழக்கூடிய இடம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜோர்டான்ல வந்து கிழக்கு பகுதியில வந்து அங்க ஒரு மக்கள் பெரும்பாலான ஒரு சிறந்த ஒரு நாகரிகத்தின் உச்சியில அன்னைக்கு உள்ள அடிப்படையில, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம்லாம் இருந்திருக்காது, நாகரிகத்தின் அடிப்படையில அங்க ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல், பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த கடற்கரையில கூட என்ன செய்றாங்க, பெரும்பாலான மக்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கணித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்து முடிவு பண்றாங்க, சீர்கேட்டுல மிகவும் மூழ்கி போய் இந்த சமுதாயம் கிடக்குது, இவங்களுக்கு வந்து ஏகத்துவத்தை சொல்லணும்னு சொல்லி இந்த ஜோர்டானுக்கு பகுதி, கிழக்கு ஜோர்டான்ல இருந்த சதும் என்று அன்னைக்கு அந்த பகுதிக்கு பேர். இந்த சதும் என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு ஜோர்டான்ல வாழ்ந்து வந்த அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு இவருக்கு வந்துருச்சு. இமாம்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லி உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த பகுதி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பாரசீகம், அதாவது இன்றைய ஈரான், ஈராக், எகிப்து போன்ற எல்லா பகுதியிலிருந்து மக்கள் மக்கா மதினா பகுதிக்கு வந்து போகணும்னு சொன்னா அந்த பாதையை தான் பயன்படுத்துவாங்க. பாதையில ஊர் இருக்கிறது எல்லாம் இயல்பு. இப்போ இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு ஊர்ல போய் அங்கிருந்து வேற பஸ் பிடிச்சி போறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஈரான்ல இருந்து, ஈராக்ல இருந்து, எகிப்துல இருந்து வந்து மக்காவுக்கு போகணும்னா அவங்க நடுவில் ஒரு இடத்துல தங்கக்கூடிய இடமாக இந்த கிழக்கு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய சதும் என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்பு, அங்க வந்து பெரும்பாலான மக்கள் அன்னைக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே இந்த ஏகத்துவம் என்பது கிடையாது. அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துல இல்லைங்கும் பொழுது அங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த பகுதியில வந்து மக்களிடம் வந்து சத்திய மார்க்கத்தை சொல்லணுங்க என்பதற்காக தங்களுடைய அண்ணனுடைய மகன், சகோதரன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏக காலத்திலே 4 நபிமார்கள் வாழ்ந்தது ஆதாரபூர்வமா நம்ம இந்த காலகட்டம் தான் பார்க்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஆக மொத்தம் 4 நபிமார்களும் ஏக காலத்துல என்ன செய்றாங்க, ஒரு பகுதியில வாழ்றாங்க. அப்படி வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இமாம் என்ற அடிப்படையில, தலைவர் என்ற அடிப்படையில லூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி அந்த பகுதிக்கு அனுப்புறாங்க.
அந்த சதும் என்ற பகுதிக்கு அங்க போய் நீங்க என்ன செய்யணும், இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும், அந்த மக்கள்கிட்ட லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து நபியாக இங்க இருந்து ஒரு பிரதிநிதியாக அங்க வந்து தீர்மானிச்சு அந்த பகுதியில் மக்கள் வந்து திருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மக்கள் இருக்கிறாங்களே, மக்காவோடு இவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இவனாச்சும் வந்து போவான் வியாபார ரீதியில. இந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கிறாங்களே, இந்த நாள் வரைக்கும் நயவஞ்ச கூட்டமாக இருக்குது. இந்த சமுதாயம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா யாரோடு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அவனுக்கு வந்து கடற்கரை பிரதேசமா இருக்கனால மற்ற பகுதியிலிருந்து போகக்கூடிய அந்த வெளிநாட்டு உறவுகள் இருந்துச்சு. அப்போ வெளிநாட்டுல வேற ஒரு பகுதியில மக்கள் இருந்தாலும் அந்த கரைக்கு வர்றாங்க, அவங்களுக்கும் ஏகத்துவத்தை சொல்லலாம். அந்த கடற்கரை பகுதியில வந்து வியாபாரம் அதிகமா இருக்குது, அதனால மக்கள் இன்னும் வருங்காலத்துல அதிகமா கூடுவாங்க, அங்கேயும் வந்து மார்க்கத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி இன்னைக்கு பாலஸ்தீன் சொன்னாலும் அன்னைக்கு வந்து அந்த பகுதி கன்ஆன் என்று அழைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த கன்ஆன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான பொருளாதாரம் அங்க இருந்துச்சு. சிரியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கடற்கரை. அப்போ அந்த சிரியாவுக்கும் எகிப்துக்கும் கடற்பயணம் மேற்கொண்டான்னு சொன்னா அவனுக்கு நடுவில் ஒரு துறைமுகமாக்கும் அந்த ஊர். அப்ப அந்த கன்னான் என்ற பகுதியில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க அவரை நியமிக்கிறாங்க. அங்க போய் நீங்க இருந்துட்டு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும், அந்த மக்களிடம் ஏகத்துவத்தை பரப்ப வேண்டும், அதற்கான எந்த ஒரு இன்னல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன், இளைய மகன், அப்போ அந்த மகனை அங்கே வந்து அனுப்பி வைக்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். இவர் வந்தார், இவருக்கு ஒரு மனதோட ரைட்டு. நீங்கள் சம்பாதிக்கிறது அனுப்பும்போது எப்படி அழுகுறாங்க நம்ம பார்க்கலாம். சம்பாதிக்கிறது தான் என்ன செய்கிறாங்க, துபாய்க்கு சவுதிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்போது என்ன செய்கிறாங்க, அழுவதான் செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் போய் சொன்னால் அடித்தாலும் அடிச்சிருவோம், கொன்னாலும் கொண்டுடுவான். பல நபிமார்களை நீங்கள் பொய்ப்பிக்கவும் செய்தீர்கள், பல நபிமார்களை நீங்கள் கொல்லவும் செய்தீர்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்றானே, அந்த மாதிரி லா இலாஹா இல்லைன்னா வெட்டக்கூடிய காலம், குத்தக்கூடிய. இவரை தூக்கி நெருப்புல போட்டு தான் வந்தார், இவருக்கு தெரியாதும் கிடையாது, இவருக்கு ஒன்றும் புதுசும் கிடையாது, அனுபவிச்சு தான் வந்திருக்கிறார். அப்படி இருந்து தன்னுடைய மகனை வந்து அங்கே அனுப்புறாருன்னு சொன்னா இமாம் ஆகிட்டான். அல்லாஹ் தஆலா என்னுடைய கடமையை நான் செய்தே தீருவேன், அதற்காக மகனை இழந்தாலும் சரி, தன்னுடைய உயிரை இழந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாது, என்ன இமாம் ஆகிட்டான் அப்படி சொல்லி தன்னுடைய பொறுப்பை தான் உணர்ந்து செய்யறாங்களே தவிர அங்க சுயநல விருப்புகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கன்னான் என்ற பகுதிக்கு அங்க நியமிக்கிறாங்க. அங்க நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்காவுல யார் பார்த்துக்கிறது, அங்க வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மகனை வந்து அந்த பகுதிக்கு வந்து என்ன செய்றாங்க, அங்க நபியாகவும் அவர் ஒரு நபியா தான் இருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாகவும் நியமித்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்வை போதியுங்கள், மக்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து அதிகப்படுத்தி தீமைகளிலிருந்து அவர்களை தடுத்து விடுங்கள்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு இமாம் என்பதை, இந்த உலக மக்களுக்கு தான் ஒரு தலைவர் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த பொறுப்பு வந்து தனக்கு மீது சாட்டப்பட்டிருக்கனால மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்ற அச்சத்துல ரொம்ப ஒரு தெளிவாக, ரொம்ப ஒரு சாதுரியமாக உலகத்திற்கு எல்லா மக்களும் திருந்துவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி 3 பகுதியிலேயும் நபிமார்களை நியமித்து அவங்க இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறாங்க. இப்படி செயல்பட்டு போதுதான் அங்கங்க அந்தந்த பகுதியில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமும், லூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமும் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு வெவ்வேறு கொள்கையில் இன்று பிரிந்து சென்று விட்ட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியர் தான் பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன திருமறையில சொல்றானே. அந்த பனி இஸ்ராயில் யாரு, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல தான் நபியா வர்றாரு. அப்ப அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டா யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் வந்து என்ன செய்றாங்க, இப்ராஹிமை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்றாங்க. நம்மளும் என்ன செய்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்றோம். அப்போ உலகத்துல இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையான தொகையில வந்து யாரை ஏற்றுக்கொள்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறாங்க. ஆபிரஹாம்னு பேரை வச்சிருக்கலாம். ஆபிரஹாம்னா வேற யாரும் நினைச்சா, ஆபிரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் இருந்தா இல்லையா. அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் தான், இந்த நினைவாகத்தான் அவர்கள் அந்த பெயரை வைத்திருக்கிறார்களே தவிர அப்போ யூத மார்க்கத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்க, இஸ்லாத்தில் இருக்கிறவங்க, இன்னைக்கு இதான் 90% உலகத்துல இவ்வளவு பேரும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு நபி யாருன்னு கேட்டா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு சொன்னா செயல்படுத்துறான் இல்லையா, அப்பாற்பட்ட பிரச்சனை. நம்புறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் காலத்துல உள்ள நபி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்புறான்னு சொன்னா அவர் அன்று செய்த இந்த முயற்சி, அவர் அன்று எடுத்துக்கொண்ட இந்த உழைப்பு, அவர் அன்று பாடுபட்ட இந்த அவர்களுடைய தியாகங்களும் பாடுபட்ட அந்த உழைப்பு இருக்குது, அதுதான் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அவர் ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ள செய்திருக்குன்னு சொன்னா இது வந்து மிகை கிடையாது. பெருமைக்காக நம்ம சொல்லல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அளவுக்கு நம்ம இன்னும் சொல்லல, நம்ம ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கோம். ஏன், நமக்கு இவ்வளவுதான் முடியுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிம்பிளா சொல்லிட்டு போறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது இப்ராஹிமை வந்து சொல்லும் பொழுது இத்தகத இப்ராஹிம கலீலா, இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமை தனது நண்பனாக, அல்லாஹ்வே தனக்கு வந்து நண்பனா ஆக்கிக்கிட்டான்னு சொன்னா
இப்போ ஒரு மனுஷன், இப்போ நான் போகிறேன், இந்த ஆடு தான் எனக்கு வந்து தோழர், இந்த மாடு தான் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் நீங்களாம் சிரிக்க மாட்டீங்க. என்ன நல்லதாக இருந்தார், 2 கால் 4 காலோட போய் தோஸ்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, சிரிப்பீங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பில் ஒன்றாக இருக்கக்கூடிய மனுஷன், இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை சொல்கிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் என்ன செஞ்சிருக்கோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். இவன் வந்து நன்றி கெட்டவனா இருக்கிறான், இவன் வந்து வரம்பு மீறக்கூடியவனா இருக்கிறான், இவன் வந்து தவறு செய்யக்கூடியவனா, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், எல்லாமே தவறு செய்யக்கூடியவனா. அப்படி இருந்து நம்ம மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கருணை வச்சிருக்கிறான்னு சொன்னா, அவன் வந்து நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்னு சொன்னா, மனிதர்களை வந்து பக்குவப்படுத்துவதற்காக ஒரு நபியை அனுப்பியிருக்கிறதுனாலையும், மனிதர்களிலிருந்தே நபிமார்களை தேர்ந்தெடுத்ததுனாலையும், அப்படிப்பட்ட ஒரு நபியை தனக்கு நண்பனாக எடுத்துக்கிட்ட காரணத்தினாலையும் அந்த இனத்துக்கே சிறப்பு, அந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்புறான்னு சொன்னா, அதுக்கு இந்த மாதிரியான தியாகங்கள் செய்த நபிமார்களுடைய இனமாக நாம் இருப்பது தான் காரணமே தவிர அது எல்லாம் வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர் தான். யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவங்க எல்லாம் பேசிக்கிட்டது. யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ம நபி, அவர் வந்து யூதர் தான், தெளிவான யூதர், அவர் வந்து யூதராக தான் பிறந்தாரு, யூதராக தான் வளர்ந்தாரு, யூதராகத்தான் இருந்தாரு, இன்னைக்கு அவர் தான் யூதர், நமக்கு நபி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தான் நம்முடைய நபி, முற்காலத்துல வந்த ஒரு நபி, அவர் வந்து சத்தியமா கிறிஸ்தவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அப்ப அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். ஆனா அதே சமயத்துல இவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கிறிஸ்தவர் என்றும் அல்லது யூதர் என்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்களுங்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இருக்கிறான், மா கான இப்ராஹிம யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் வந்து யூதர் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது. அவர் யாரு, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் வந்து ஒரு தூய்மையான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமாக அவர் இருக்கிறார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, அவர் வந்து தெளிவான ஒரு மார்க்கத்தை, தூய்மையான ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக இருக்கிறார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அது மட்டும் இல்ல, யூதர் கிறிஸ்தவம் மட்டும் இல்லாம இல்ல, அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். வமா கான மினல் முஷ்ரிகீன், இந்த இரண்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு இனமாக முஷ்ரிகீன் என்ற ஒரு இனம் இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு, மக்காவில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது ரெண்டும் இல்லைன்னு இவன் என்ன செய்வான், நம்மால நினைச்சிட போறான் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து என்ன செய்யறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். உன்னோடு சேர்ந்தவரும் கிடையாது, அவர் வந்து தூய்மையான ஒரு தெளிவான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக விளங்கினார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில 3வது அத்தியாயத்துல 67வது வசனம் சூரத்து ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, அன்று அவர் வந்து பட்ட உழைப்பு, 3 பகுதிகளிலும் தங்களுடைய சகோதரன் மகனையும் தங்களது 2 மகன்களையும் நியமித்து இந்த ஏகத்துவ மார்க்கத்தை பரப்புவதற்காக அவங்க பாடுபடுறாங்க. இப்படி பாடுபட்ட அவருடைய முயற்சி எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம இன்னும் தெளிவா பார்க்க போறோம். அப்போ இப்படி பாடுபட்டு அந்த செய்த உழைப்பு இருக்குதே, இது வீண் போகக்கூடாது. எப்படி அங்க செயல்பாடுகள் இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியணும். எப்படியெல்லாம் அங்க வந்து இவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் எப்படியெல்லாம் அங்க நடந்துக்கிறாங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அப்போ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கட்டளையிடுறான். லூத் ஒரு நபி தான், அங்க போய் அவர் வந்து ஏகத்துவத்தை சொல்றாரு. ஆனா ஒரே சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கக்கூடிய அந்த வஹி என்று சொல்லக்கூடிய அந்த இறை செய்தி லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்குவது கிடையாது, இஸ்மாயிலுக்கு இறங்குவது கிடையாது, இஸ்ஹா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு இறங்குறது கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இறங்கும். அப்ப இவர் என்ன செய்யணும்னா, அவங்களெல்லாம் ஒன்று கூட்டி இந்த செய்தியை சொல்லணும். இன்னைக்கு இந்த வஹி வந்துச்சு, லூத்துக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பு, வசதி இல்லை. இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலுக்கு ஒன்று அனுப்பு, முடியாது. அங்க இஸ்ஹாக் இருக்காரு, அவருக்கு ஒரு கால் போடு, எதுவும் கிடையாது, மொபைல் போன் ஒன்றும் கிடையாது. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்ன நடப்பு, அங்க போய் 1 வருஷமா உயிரோட இருக்கிறாரா இல்லையா, இத்தனை ஆண்டு காலமாக மக்கள்கிட்ட எடுத்து வச்ச செய்தியில ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபடியும் நமக்கு என்ன வகையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயத்தை என்ன செய்யணும், நேரடியா தெரிஞ்சுக்கணும். இவர் போய் ஒரு இடத்துல சொல்லிட்டு வர முடியாது. அதற்காக வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து தலைவரை கொண்டு, இமாமாக கொண்டு, இந்த செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இஸ்மாயில், இஸ்ஹாக், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எல்லாம் வாங்க, அங்க நடந்த நடப்புகளை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடி அல்லாஹ்வாகிய நான் என்னவெல்லாம் கட்டளை இட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு மறுபடி போய் நீங்க வந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யுங்க அப்படி என்று சொல்லி மக்காவில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு இஜ்திமாவாக
இன்னும் வந்து அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அப்படி என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மறுபடி பேசி தங்களுடைய மார்க்கத்துல வந்து புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் நபிமார்களாக இருக்கிறனால ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்யோன்யம் ஏற்படணும். அப்படியே தூரமா இருந்துச்சுன்னா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. 2 வருஷம் இங்க இருக்கிறோம்னா எத்தனை லெட்டர் எத்தனை போன் குடும்பத்துக்கு போகுது. அப்ப அவருங்க குடும்பத்துல இருந்தவர் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் மகன் இல்லையா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய மகன் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் உறவு என்ற ரீதியிலையும் வரணும், அவர்கள் மார்க்க ரீதியிலையும் ஒன்று கூடணும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னைக்கு செய்த ஏற்பாடு தான் அந்த ஒரு இடத்துல ஒன்று கூடக்கூடிய இஸ்திமா. அதுதான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்று சொன்னாலே சந்திக்க வந்து விரும்புதல், சந்தித்து வருதல் அப்படி என்று பொருள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இதை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னைக்கு வந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு இதை வந்து தீர்மானிக்கும். இப்படித்தான் வந்து மக்கள் ஒன்று கூடணும். அவர்கள் அங்கே என்ன ஏற்பாடுகள் செய்தார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு உலகத்துல இருந்து உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எல்லா விஷயங்களையும் அனுப்புவதற்கான சாதனங்கள் இருக்குது. ஃபேக்ஸுங்கிறோம், டெலிஃபோனுங்கிறோம், இன்னும் அப்படியே இருக்கக்கூடிய கலர்ல வரைக்கும் வந்து என்ன செய்யுது, ஜெராக்ஸ் போகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னா இது வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் அன்னைக்கு இருந்தாலும் இதுலயும் என்ன செய்யலாம், இங்க இருந்து நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க சொன்னா அதை மாத்தி அனுப்புற மாதிரியான சிஸ்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து இவன் வந்து உணரணும், இங்க வந்து உணர்ந்துட்டு போகணும், கண்ணுக்கு முன்னால் நின்று பார்க்கணும், பேசணும். நம்ம என்னதான் லெட்டர் போட்டாலும் டெலிஃபோன் போனாலும் நேரில் பார்த்த மாதிரி ஆகுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் பலவித காரணங்களுக்காகவும் மார்க்கத்தை மறுபடியும் அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட இன்பங்களை வந்து மறுபடி ஒன்று கூடி முஸ்லிம்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இவர்தான் பெரியவர் இவர்தான் சிறியவர் என்ற இந்த சமத்துவ பேதத்தை வந்து கலைத்து ஒரு சமத்துவத்தை உருவாக்குவதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் வந்து நீங்க எல்லாம் ஒன்று கூடுங்க அப்படி என்று சொல்லி அன்னைக்கு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கட்டளையிடுறான். அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து இந்த சகாபாக்களை நபிமார்களாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக், லூத்து அவர்களை பின்தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள்லாம் அங்க வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேருவதனால அங்க என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க ஒரு அமைதி ஏற்படுது. அதற்கு முன்னால இருந்த இணை வைக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மனதாக ஒருமுகமாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் அங்க ஒன்று கூடுவாங்க. வேற யாரும் வருவானா? வரமாட்டான். 4 சிலையை வச்சாதான் அவன் வருவான். இது என்ன ஒண்ணுமே இல்லாம இவங்க போறாங்கன்னு சொல்லி அங்க வேற யாருமே வர்றதில்லை. இந்த அடிப்படையில் அங்க போய் இவர்கள் வந்து தங்களுடைய மார்க்கத்தை உணரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் சொல்றான், இந்த முதலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க இல்லையா, முதலாக கட்டினதுனால இந்த இடத்துல தான் இந்த இஸ்திமா இருக்கணும். உலகத்திலேயே மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கிறதுனால இன்ன அவ்வள பைத்தியம் உதியலின் நாசி லில்லதீபி பக்கத்த முபாரக்கும் வஹுதல்லில் ஆலமீன். மக்களுக்கு மனிதர்கள் கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலமாக மக்காவில் உள்ளதேயாகும். அது அருள் வழங்கப்பட்ட இடமாகவும் உலக மக்களுக்கு வழிகாட்டும் மையமாக இருக்கிறது. அப்ப இதுல பாருங்க எவ்வளவு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்னு சொன்னா, இஸ்ஹாக் அங்கே இருக்கிறார், லூத் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்க, அவங்க இது நாள் வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. மறுபடி மக்களுக்கு வழிகாட்டணும்னு சொன்னா இந்த மையத்துக்கு அவங்க வரணும். இங்க வந்து மறுபடி அறிவை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் தெரிந்து கொண்டு மறுபடி போய் காட்டணும் என்பதை வஹுதல்லில் ஆலமீன். இன்னைக்கு கூட உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெளிவான வழியை அடைவதற்கு அவங்ககிட்ட இருக்கிற கர்வம் களையணும்னு சொன்னா அவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா முடியும். வேற எந்த ஒரு வணக்கமும் இவனை வந்து என்ன செய்யாது, பண்படுத்தாது. இவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா இவன்கிட்ட இருக்கிற கர்வம், இவங்கிட்ட இருக்கிற திமிரு, இவங்கிட்ட இருக்கிற பெருமை எல்லாமே வந்து போயிடும். அதுக்கெல்லாம் எப்படி போகுது என்பதை நம்ம என்ன செய்வோம், பின்னால விரிவா பார்ப்போம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த வீட்டுக்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமே இப்ராஹிம். அங்க வந்து தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அது என்ன தெளிவான அத்தாட்சிகள் என்பதை நீங்க நம்ம பார்க்கிறோம். ஜம்ஜம் கிணறு இருக்குது, இது ஒரு தெளிவான அத்தாட்சி இல்லையா? இது ஒன்று போதும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவன் என்பதை நம்புவதற்கு அது ஒன்று போதும். இன்னைக்கு கூட அங்க சுத்தி இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு லாரியில தான் தண்ணி வருது. லாரியில வந்து டேங்க்ல என்ன செய்வான், அந்த தண்ணியை ஏற்றிருப்பான், குடிக்கிறதுலாம் தண்ணி காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிணறுல இருந்து இன்னைக்கு போகக்கூடிய 20 லட்சம் மக்கள் மதீனாவுக்கு பைப் லைன்ல போயிட்டு இருக்கு. குளிக்கிறது, குடிக்கிறது, அவர்களுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த 20 லட்சம் மக்கள் போனாங்கன்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டா இருக்கிறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த தண்ணி என்ன செய்யல, வற்றவில்லை என்று சொன்னால் அது எந்த மாதிரி இடத்துல பக்கத்துல வந்து 100 அடி 1000 அடி போட்டான்னு சொன்னா சாம்பலை தவிர வேற எதுவும் வராது.
தெளிவான சாம்பல், ஈர பசை கூட இல்லை. அந்த மாதிரியான பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியில இந்த மாதிரியான ஒரு ஊற்று இருக்குது. அது ஒண்ணுமே இல்லாம இருந்து ஏற்படுத்தப்பட்டது. இது மனுஷனால முடிகிற காரியமா? இவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானே, இது எங்கிருந்து வருது கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது சகோதரர்களே. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அத்தாட்சியாக அங்க இருக்கிறத ஃபீஹி ஆயாத்தும் பைய, தெளிவானதுங்கிற அல்லாஹ் தான். ஏன்னா இப்ப ஆராய்ச்சியா பண்ணணும், நீ லென்ஸ் வச்சா பார்க்கணும் ஜம்ஜம் கிணறு எங்க இருக்குன்னு சொல்லி 20 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க, பார்த்தா தெரியல. அரபாவில் இவ்வளவு பெரிய மைதானத்துல போய் சேர கொண்டு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தண்ணி தான் என்ன செய்யுது, குடிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய மதீனாவில் போய் பாருங்க, உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா அந்த தண்ணி எதுன்னு கேட்டா அந்த ஜம்ஜம் தண்ணி தான். அப்ப அங்க அவ்வளவு மக்கள் குடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் தண்ணி வசதிக்கு போர் போடலான்னு சொல்லி போட்டா 100 அடி 200 அடி 300 அடி நான் பெட்ரோல் வந்தாலும் வர மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. அப்ப தண்ணி வராம அந்த பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இவ்வளவு தண்ணியை வர செய்யறானே, இது ஒரு தெளிவான அத்தாட்சி இல்லையா? அப்ப இது ஒரு மனிதனை சிந்திக்கக்கூடியவனுக்கு இது பத்தாதா? சிந்திக்க கூட வேணாம், நேரடியா பார்த்தாலே போதுமே. லைட் எரியுதா, லைட் எரியுதா இல்லையா, சிந்திச்சு பார்த்து சொல்ல என்ன சொல்லுவான் ஒருத்தன். லைட் எரியுதா இல்லைன்னு கேட்டா பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ குருடன் கூட இந்த லைட்டு சூட்ல சொல்லிடுவோம். அப்போ அந்த அளவு லைட் என்பது பவர்ஃபுல்லா எரியுது. இதை போய் நீ சிந்திக்கிறான். அப்ப ஜம்ஜம் கிணற பாடுற அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு சொன்னா ஆமாம் என்று ஒவ்வொருவனும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்குது. ஆனா இதை சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அங்க ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே தெளிவான அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் நின்று தொழுத இடம் இருக்குதுங்க. அப்ப இப்ராஹிம் நின்று தொழுத இடத்தை ஏன் அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியப்படுத்தும்? மனிதர்கள் நின்ற இடம், உட்கார்ந்த இடம் அப்படின்லாம் இஸ்லாத்துல என்ன செய்ய கிடையாது, இந்த கண்ணியமோ இந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, மகாமே இப்ராஹிம் அங்க இருக்குது, இது ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நம்மளை கண்டிக்கிறான், இறந்தவர்களை வணங்காதீங்க, இறந்தவர்கள் படத்தை வைக்க இது செய்யாதீங்க, தன்னுடைய தூதரை கொண்டு கபரை வணங்குறவங்களாம் நான் சபிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகாமே இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இடம் இருக்குது அப்படி சொல்லி சிலாகித்து சொல்றான். அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல கோணத்தை விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை வேணாலும் பாராட்டுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை வேணாலும் புகழுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கோணத்திலையும் சொல்லுவான். நமக்கு தான் அந்த தடை. ஒரு நபியை அந்த ஒரு நின்று வணங்கிய இடம் புனிதமா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அனுமதி கிடையாது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த உடன்படிக்கை இடத்துல மக்கள் புனிதமாக கருதுனாங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரத்தை அப்புறப்படுத்தினதா நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு இது அனுமதி கிடையாது. ஆனா அதே சமயத்துல அந்த மரம் புனிதமானது அப்படின்னு அல்லாஹ் சொன்னா புனிதம் தான். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை தாங்க வணக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய கல்லை வச்சுக்கிட்டு இதை போய் நீ விழுந்து கும்பிடுறான்னு சொன்னா நம்ம போய் விழுந்து கும்பிடுவோம். ஏன்? கல்லை விழுந்து கும்பிடலாமா இல்லையா என்ற அந்த அறிவுக்கு அங்க வேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, இதுதான் நமக்கு இங்க கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் அஸ்லிம், கட்டுப்பட்டேன். அப்போ ஒரு முஸ்லீம் முஸ்லீம், அஸ்லிம் கட்டுப்படுதல், முஸ்லீம் கட்டுப்பட்டவன். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு தான் கட்டுப்படணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்த சொல்றான், மகாம் தெளிவான அத்தாட்சியும் இருக்குது, மகாமே இப்ராஹிம் இருக்குது, அங்க போய் நின்று தொழு அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை இறான்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த அளவு உயர்த்தி பேசி அந்த இடத்துல போய் நின்று தொழுதா உனக்கு நன்மை. எவ்வளவு நன்மை? 1,00,000 நன்மையா. இங்க போய் நம்ம 2 ரக்காத்து நின்று தொழுதோம்னு சொன்னா என்ன நன்மை எழுதப்படுமோ, அங்க போய் அதே 2 ரக்காத்தை தொழுதா 1,00,000 மடங்கு நன்மைகள் அதிகமாக தர்றேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்னு சொன்னா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க போய் சும்மா நின்று தொழுதுட்டு வரக்கூடாது. அங்க போய் நிற்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும், அவர் பட்ட கஷ்டங்கள் நினைவுக்கு வரணும். நம்ம ஏதாச்சும் இணை வைத்து வணங்குதுல சொன்னா ஆமியா வீட்டுல கோவிச்சுக்குவாங்க, அப்பா கோவிச்சுக்குவார் நம்ம சொல்றோமே, அன்னைக்கு அவர் தன்னுடைய தகப்பனார் முன்னால எப்படி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார். அப்ப அதுல ஒரு 1000ல் ஒரு பகுதி உனக்கு வேண்டாமா, லட்சக்கணக்கில் நான் உனக்கு நன்மை தர்றேனே, லட்சத்துல ஒரு பகுதியாச்சும் அந்த வீரம் உனக்கு வேண்டாமா என்று சொல்லி நாம் உணர்வதற்காக அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி அங்க தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்ற இடமும் இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு புனிதம் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா சொல்லல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கௌரவப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க போய் நின்னா மட்டும் பார்த்தாதான், அங்க போய் நிற்கும் போது தொழும்போது சொல்லணுமா, இத்தஹத மின் மகாம இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் வணக்கத்தலமாக ஆக்கி கொள்ளுங்கள்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கிறானே, அந்த ஆயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் நின்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுறாங்க. அப்ப எல்லாரும் போய் நின்று அங்க சொல்லணும். அப்ப சொல்லும் போதுதான் நினைவு வரும். சும்மா போயிட்டா மட்டும் என்ன செய்யாது, அந்த சிந்தனை வராதுங்கிறதுனால சொல்லு. இப்ப தொழுகையே பாருங்களேன், மனசுல நினைக்கிறதெல்லாம் தொழுகையில சேராது. மனசுல நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ இதெல்லாம் தொழுகையில் சேர்த்துக் கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தொழுகையை வந்து வாய் விட்டு நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ இதுதான். சிந்தனை மனசுல வருது, இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சிந்தனை வருதுன்னா ஷைத்தான் வந்து உனக்கு எடுக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரியான சிந்தனை வந்து எவனுக்கும் வரலையோ அவன்கிட்ட ஈமானே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஈமான் இல்லாம ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அவனை வந்து ஷைத்தான் வழி கெடுக்கவே மாட்டான். சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்தான்னு சொன்னா 3 மணி நேரத்துக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா போதும். என்னெல்லாம் நினைவு வருங்கிறீங்க, ஏன் வருது? தெளிவான வழிக்கு நீ போத ஷைத்தான் விட மாட்டேங்கிறான். அப்ப ஷைத்தானுக்கு ஒரு வல்லமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அவன் அந்த 24 மணி நேரம் வச்சு நம்மளை அட்டாக் பண்றான். எந்த இடத்துல வந்து தவறு என்பதை நாம் விளங்கி விட்டோமோ அந்த இடத்துல சரியா வர மாட்டான். இந்த இடத்துல எதிரி நிப்பான்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா அங்கே நிற்க மாட்டான். அவன் தன்னோட இடத்த என்ன பண்ணிக்குவான், ஜகா கொடுத்துருவான், வேற இடத்துக்கு மாற்றிக்குவான். அப்போ இந்த மாதிரியாக ஒரு மனுஷன் வந்து ஒருத்தனை தாக்கணும்னு சொன்னால் இங்கே தான் நிற்கிறாரு, ஒருத்தன் நிற்கிறான் அங்கே அடிக்கிறதுக்கு, நான் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் இடத்த மாற்றிக்குவான். அப்போ தர்காவுக்கு போகிறது வந்து தவறு அப்படின்னு ஒரு விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை அந்த சிந்தனை அவங்களுக்கு கொண்டு போக மாட்டான். அது தப்பு, ரைட், ஓகே, நீ வா இங்கே புறம்பசை வச்சு நான் உன்னை நரகத்துக்கு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சகோதரனை பற்றி பேசி ஈஸியாக வந்து நரகத்தை தட்டிட்டு போகிறானே. அப்போ ஷைத்தானுக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான வல்லமையை வந்து நீங்கள் விளங்க வேண்டும் சொன்னா நீங்க தொழுகையில சொல்றதை வாய் விட்டு சொல்லணும். சும்மா அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு ஃபேன்ல எத்தனை ரெக்க இருக்குது, லைட் எத்தனை இருக்குன்னு சொல்லி விரல் அசிக்கிறது தொழுகை கிடையாது சகோதரர்களே. நீங்கள் அந்த விரல் அசிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வை விரலை விட்டு அகலாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது வந்து ஷைத்தானுக்கு கசையடியா இருக்குன்னு சொன்னா இது மட்டும் கசையடி இல்லை. அந்த சமயம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து நீங்க சொல்லும் பொழுது அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய பொருளை உணர்ந்து ஒரு மனுஷனுக்கு முன்னால ஒரு வாக்குறுதி தர்றீங்களே, வாக்குறுதி முன்னால் ஒருத்தர் நிற்கிறாரு, நாளைக்கு வாங்க 500 ரூபாய் தர்றேன் அப்படின்னா வரமாட்டாருன்னா விளங்குவோம், காலையில் வருவாருங்க நினப்பு இருக்கும். அந்த மாதிரி ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தைன்னு நம்ம சொன்னால் இது அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒன்றை வணங்குறேன்னு சொல்லிட்டு வேற வணங்க விட மாட்டான், பிடிச்சி தூக்கி நரகத்தில் போட்டுருவான்னு சொல்லக்கூடிய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஃபஜருக்கு, தொஹருக்கு, அசருக்கு, மகரிபுக்கு, இஷாவுக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தவறு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மகாமே இப்ராஹிம் சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவுக்கு வர வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடுகள் நினைவுக்கு வரணும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் நினைவுக்கு வரணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை கண்ணியப்படுத்தி சொல்றான். அது மட்டும் சொல்லிட்டு சொல்றான், எவர் அங்கே நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார். அவன் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா மன் தஹலஹு கான ஆமினா. அப்போ அந்த இப்ராஹிமுடைய நின்று தொழுத இடம் இருக்குது, அதுவும் அங்க தெளிவான அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், அங்கே யார் நுழைகிறாரோ அவருக்கு வந்து என்ன இருக்கு, பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி என்ன பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட வாக்குறுதி கொடுத்தது எப்போன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அப்போதே அவன் சேர்த்து ஒரு வாக்குறுதி தர்றான். இதுல வந்து நியாயவான்கள் இருக்கிற வரைக்கும் இது தொடரும். அநியாயக்காரங்களுக்கு வந்து இந்த இமாம் என்ற பதவியும் கிடைக்காது, அங்க அமைதியும் கிடைக்காதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கே சொல்லிடுறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதராக ஏற்படுத்துவதற்கு முன்னால அங்க கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே நடந்துச்சு அந்த பகுதியில். அதற்கு பிறகு மறுபடியும் அது தூய்மைப்படுத்தப்பட்டு மறுபடியும் இறைவனை வணங்கக்கூடிய ஆலயமா அது ஆகும் பொழுது மறுபடியும் அங்க வந்து என்ன செய்யுது, அமைதி வந்து நிலவுது. இன்னைக்கு நம்ம அல்லாஹ் தஆலா சொல்றான், அவலம் யரவு அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா. இந்த ஹரம் என்ற பகுதியை வந்து பாதுகாப்புக்குரிய அமைதிக்குரிய இடமாக நாங்கள் ஆக்கியிருக்கோம், இதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஃபயுத்த ஹத்தஃபுன்னு சமின் அவலம் யரவு அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா யுத்தஹத்தஃபுன் நாஸ மின் ஹவுலிஹிம். இந்த இதுதான் வந்து தமிழ் படிச்சிருக்கிறாங்க, விளங்க மாட்டேங்குது. இந்த என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா இந்த இராஞ்சி செல்வதுன்னு தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து விளங்க மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா கோழி இருக்கு இல்லையா, இந்த கோழி குஞ்சு வந்து ஒரு 20-30 குஞ்சுகளை வச்சுட்டு இந்த கோழி போகும். ஆனா இந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு என்பது உண்டா? கிடையாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20-21 முட்டை 17 முட்டைன்னு சொல்லி ஒத்தப்படையில தான் வைப்பாங்க. ரெட்டைப்படையில வச்சா குஞ்சு வராதுன்னு நினைச்சிட்டு ஒத்தப்படையில வச்சு என்ன செய்வாங்க, இதை வச்சு ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் குஞ்சு பொறிச்சு வெளில வரும். இந்த குஞ்சுகள் எல்லாம் வந்த பிறகு ஒரு ஒண்ணு வந்து இப்படி காக்கா வந்து சரணம் இப்படி தூக்கி போயிடும், இன்னொரு கோழி ஒண்ணு கொத்தி போட்டுரும், இன்னொரு பருந்து வந்து இன்னொன்னு தூக்கி போயிடும், கடைசியில 3 இல்லாட்டி 4 தான் தேரும். அப்ப 20-30 என்று சொல்லி வைக்கக்கூடிய அந்த முட்டையில இருந்து மிஞ்சுறது 2-3 தான் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. இது வந்து பறவைகள் வந்து இராஞ்சி சென்று விடுகின்றன சொல்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மக்களை அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இராஞ்சி செல்லப்படுகிறார்கள். பார்க்கிறோம், பக்கத்துல ஆப்கான்ல பார்க்குறோம், பாலஸ்தீனத்தில் பார்க்குறோம், சுற்றி இந்த சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுல பார்த்தீங்கன்னு சொன்னாலும் மனிதனுடைய உயிருக்கு ஒரு வேல்யூஷன் கிடையாது. இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கம்னு சொன்னால் சவுதிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் மனித உயிருக்கு, மனிதனுடைய மானத்துக்கு, கௌரவத்துக்கு, மனிதனுடைய பொருளுக்கு, பெண்களுடைய கற்புக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால்
நம்மளையே வந்து அடிக்க நினைப்பவன், நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தனை கொலை செய்தவன் அல்லது வேற விதமான நம்மளை ஏமாற்றுனவன் கூட அந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனை நீங்க அடிப்பீங்களா? அவனுக்கு அங்க பாதுகாப்பு இருக்குத்தானே செய்யுது. உண்மையிலே வந்து அடி வாங்குவது ஒரு தகுதியானவனா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்றோம், அவனை மன்னிச்சிடறோம். இன்னைக்கு கூட பாக்குறோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அளவுக்கு பாதுகாப்பாக உலகத்துல எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், சாதாரணமாக பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குழந்தைய தாய் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புது. எல்லா நாட்டிலையும் அனுப்புறாங்க. ஆனா அங்க அனுப்பிட்டு என்ன தெரியுமா நினைக்கும், சாயந்தரத்துக்கு வந்தாதான் உறுதி. காலையில அனுப்பக்கூடிய குழந்தை சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் உறுதி. இந்த மாதிரியான அச்சம் மக்காவில் இருக்குதா? கிடையாது. இன்னைக்கு இல்லை. இது உலகம் உள்ளளவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த வாக்குறுதி என்ன செய்வான், நிலைநிறுத்துவான். அங்க வந்து மனிதனாக எவன் ஒருவன் அங்க போய் நுழைஞ்சிட்டாலும் அவனுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கிறது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, இந்த ஹரமுடைய எல்லையை, இந்த பகுதியை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, இது வந்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு சாந்தத்தை, பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அரணாக இந்த இடத்தை ஆக்கி வச்சிருக்கிறோம். அங்க வந்து எல்லா நாட்டுல இருக்கிற மாதிரியான பாதுகாப்பு கிடையாதுங்க. எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா மக்காவில் உங்களுக்கு பாதுகாப்பு கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த எல்லைப்படை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சூரா அன்கபூத்ல 29வது அத்தியாயம் 67வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி இருந்த அந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த மக்காவுல வந்துதான் ஏகத்துவத்தை விளங்கணும். இங்கே இருந்து கொண்டுதான் அவர்கள் வந்து ஒரு இஸ்திமா மாதிரி வந்து ஒன்று கூடணும், ஆண்டுக்கு ஒரு முறை வரணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடுறான். எப்படி கட்டளையிடுறான் அப்படின்னு சொன்னா, இது கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல்னா ஜல் ஹாதா பலத ஆமினா. இது வந்து ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னுடைய இறைவனே, மக்காவாகிய இந்த நகரத்தை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக ஆக்குவாயாக, அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். மேலும் வந்து என்ன சொல்றாங்க, மேலும் என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக. அப்ப அந்த ஈராக்ல வாழ்ந்த அந்த நினைவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்து சொல்றாங்க, என்னையும் என்னுடைய மக்களை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இளைஞராக இருக்கும் பொழுது நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலே சிலையை வணங்கக்கூடாது, இது தவறு என்று விளங்கினவரை என்னையும் காப்பாத்துங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்காக வேணா துவா செய்யலாம், யா அல்லாஹ் இவங்களெல்லாம் வந்து தர்காவுக்கு போகாம காப்பாத்து அப்படின்னு நம்ம துவா செய்யறோம். கூடாது. எப்படி செய்யணும், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தர்காவுக்கு செல்வதிலிருந்து காப்பாற்று, இணை வைத்து வணங்குவதிலிருந்து காப்பாற்று என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செய்யறாங்க. மேலும் என்னையும் என் மக்களையும் சிலை வணங்கு. அப்ப இவர் சிலையே வணங்கல, ஆனால் காப்பாத்துன்னு துவா செய்றாங்கன்னு சொன்னா எப்ப மறுபடியும் அங்க தள்ளி விடுவான் சொல்ல முடியாது. சைத்தான் வந்து எந்த நேரத்துல இழுத்துட்டு போகணும்னு தெரியாது. ஏதாச்சும் ஒரு விபத்து உண்டாகி நீ இந்த அவுலியாவை திட்டினதுக்கு தான் இதுனா போய் அங்க போய் விழுந்துரும். சாதாரணமா நம்ம பாக்குறோம், எத்தனையோ பேர் தெளிவடைந்த பிறகும் மறுபடியும் என்ன செய்யறாங்க, போய் விழுந்துடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, அப்போ எவ்வளவு பெரிய பொறுமைசாலி. அப்போ அவ்வளவு ஒரு பொறுமைசாலியாக இருக்கக்கூடிய நபி என்ன துவா செய்றாங்கன்னு சொன்னா, ரப்பி கது ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் தவஃபனி முஸ்லிமா. என்னை முஸ்லீமாக கைப்பற்று. அல்லாஹ் கிட்ட துவா செய்றார். ஒரு நபி பாருங்க, என்ன முஸ்லீமா வந்து கைப்பற்று. வ அல்ஹிக்னி பிஸ் சாலிஹின், சாலிஹின்களில் ஒருவனாக என்னை சேர்த்து விடு. அப்போ நபிக்கே வந்து நம்பிக்கை இல்லை நம்ம முஸ்லீமா சாவோன்னு சொல்லி. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் நமக்கு வந்து அறிவுறுத்துறான், வலாத்த மூத்துன இல்லாவ அன்தும் முஸ்லிமூன். இஸ்லாத்துடைய வீட்டுல பிறந்துட்ட, முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறந்துட்ட, அப்துல்லா அபு பக்கர்னு பேர் வச்சுட்ட, இதனால முஸ்லீமா நம்ம இறந்துருவோம் கிடையாது. நபிமார்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. எப்படி என்ன வந்து சிலை வணங்குதல சைத்தான் தள்ளிடுவான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, என்னையும் என் மக்களையும் சிலை வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக. இந்த மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செய்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆலயத்தை வந்து நிர்ணயித்து அவர்களுக்கு வந்து ஒப்படைக்கிறான். இந்த தூய்மையான இந்த ஆலயம் இருக்குது, இந்த ஆலயத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு சில கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை நீங்க பின்பற்றுற வரைக்கும் இந்த பலதை, இந்த நகரத்தை நாம் வந்து பாதுகாப்பாக வைத்திருப்போம், இங்க ஒரு அமைதியை கொடுத்திருப்போம்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளைகளை இடுறான். என்ன கட்டளை, அன்லா துஷ்ரிக் பி ஷையா, எதனையும் எனக்கு இணையாக்காதீர்கள். இங்க வாழக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவரை சுற்றி வாழக்கூடிய மக்களும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கூடக்கூடிய இந்த கூட்டமும் என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு இணை மட்டும் வைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்ஸ்டா ஒரு கட்டளை இடுறான், இந்த ஆலயத்துல வந்து என்ன செய்யணும், என்னைய மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த ஆலயத்துக்கு மட்டும்தானா இது பொருந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த பள்ளிவாசல்கள் இருக்கு இல்லையா, உலகத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்டதா இல்லையா? நம்ம பள்ளிவாசலை கட்டும்போது என்ன நினைச்சு கட்டணும்? அது அல்லாஹ் ரப்பல் சொன்ன அன்னல் மசாஜித லில்லாஹ், இந்த பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியதப்பா,
ஃபலா ததுவுமா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு இணைத்து இன்னொருத்தரை நீங்க அழைச்சிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பள்ளிவாசலுக்கும் கட்டளையிடுறான். இந்த பள்ளிவாசலுக்கு அதே மாதிரி சொல்றான், அன்லா துஷ்ரிக் பி ஷையா, இந்த பள்ளியிலே எனக்காக வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த ஆலயத்துல இப்ராஹிமே எதையும் இணை வைக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சிடாதீங்க. இன்னும் தஹீர் பைத்திய லித்தாயிஃபீன், இந்த வீட்டை வந்து தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக இந்த வீட்டை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள்னு சொல்றான். தஹீர் தூய்மை என்ன சொன்னா என்ன, சோப் போட்டு வாஷ் பண்ணி நறுமணம் போட்டு வைக்கிறதா கிடையாது. அங்க இணை வைக்கக்கூடிய நஜிஸ் அசுத்தத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி, அப்ப அசுத்தம் கிடையாது, அங்க இணை வைக்கிற கொள்கை அங்க கிடையாது, வெளியில இருக்கு, இங்க வராம நீங்க பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை சொல்றான். வல் காயிமீன் ஒரு ருக்குஇஸ் சுஜூத், அங்கே வந்து ருக்கு செய்யக்கூடியவர்களுக்கும் அங்கே வந்து தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் அங்கே வந்து நின்று வணங்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆலயத்தை தஹீர், இந்த வீட்டை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். அப்ப கட்டளை இட்டு விட்டு சொல்றான், இந்த மாதிரி தூய்மையான இந்த வீடு இருக்குது, அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் இருக்குது. இப்ப இந்த ஆலயத்துக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே தொழுது விட்டு இதை என்ன செய்யணும், சுற்றி தவாப் செய்து விட்டு போகணும்னு சொல்லி அதற்கு அழைப்பு விடுங்கள். இதுதான் ஹஜ்ஜுடைய ஆரம்பம். முதல்ல வந்து ஒன்று கூடுவதற்காக இருந்து அதை ஒரு வணக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாத்திரம் சூரத்துல் ஹஜ்ஜில் வந்து இதை தெளிவா சொல்றான். 26, 27, 28 வசனங்கள்ல சொல்றான், வஅத்தின் பின் நாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களை வந்து நீங்கள் ஹஜ்ஜுக்காக அழையுங்கள். யஅது ரிஜாலன் வ அலா குல்லி ஸாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் வந்து ஹஜ் செய்வதற்காக பொது அறிவிப்பு செய்தீர்களேயானால் அவர்கள் வெகு தூரமான இடங்களிலிருந்து நடந்தும் ஒட்டகங்களிலும் பயணம் செய்தும் உம்மிடம் வரட்டும். அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வரணும் என்பது தெளிவு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யணும், அங்கே வர வேண்டும், அங்கே வந்து இந்த வீட்டை வந்து வணங்க வேண்டும், இந்த வீட்டில் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் முதலாக இதை வந்து என்ன செய்யறான், தெளிவாக அறிவித்து அவங்க எல்லாம் வரட்டும், நீங்க ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்கள்னு சொல்லி அப்பதான் சொல்றான். இதற்கு முன்னால எந்த ஒரு நபியும் ஹஜ்ஜு செய்ததாகவோ அல்லது எந்த ஒரு நபியும் மக்களை ஹஜ்ஜின் பால் அழைத்ததாகவோ குர்ஆன் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லல. ஆனாலும் பெரும்பாலான, இன்னும் இதை முடிச்சுட்டு நம்ம இதில் உள்ள குறைகளை பார்ப்போம், பின்னால வந்து மக்கள்ல எப்படி எல்லாம் இட்டு கட்டி இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ இந்த மாதிரி அழைப்பு செய்தீர்களேயானால் மக்கள் வந்து நடக்கக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் வா, ஒட்டகத்துல வர முடியுமா அப்பவும் வான்னு சொல்லி எல்லா மக்களும் ஒன்று கூடணும். ஒன்று ஏன் கூடணும், அங்க என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், லி யஷ்ஹது மனாஃபி லஹும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து பார்த்துட்டு போட்டுங்கிறான். இங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு நன்மை இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் என்ன தள்ளிட்டு வர்றோம், ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு அங்க இருக்க கபர் இருக்க மண்ணெல்லாம் அள்ளிட்டு வரோம், அது பிரச்சனை. ஆனா அங்க போய் நீங்க எடுத்துட்டு வர போறது ஒண்ணும் கிடையாது, வெறும் 2 துணியை கட்டிட்டு இங்க இருந்து போறோம். அங்க போய் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப போனோம்னு சொன்னா காஷ்மீர் போனோம்னு சொன்னா அங்கனாச்சும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. டார்ஜிலிங் போனோம்னு சொன்னா அல்லது சிம்லா போன்ற பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னா ரொம்ப குளுமையா இருக்கும். இன்னும் வெளியே நீங்க ஜெனீவா சுவிட்சர்லாந்து போனீங்கன்னு சொன்னா அங்க இன்னும் சூப்பரா, இங்க பண்ற செலவு அங்க பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா அழகா ஒரு மாசம் இருந்துட்டு வரலாம், நல்ல மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இங்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து பார்த்துட்டு போகட்டும், ஹஜ்ஜுக்கு வந்து நன்மையை பார்த்துட்டு போங்கிறாங்க. அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்காச்சும் அரஃபா மைதானத்துல வேப்ப மரத்தெல்லாம் நட்டு வச்சுட்டு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. பாத்தீங்கன்னா வெயில் நாள்ல எல்லாம் போனீங்கன்னா அப்படியே காணல் நீர் அடிக்கும், கீழே வெறும் பாறை, காலெல்லாம் சுடும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் நன்மையை பார்த்துட்டு போட்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா அது என்ன நன்மை, சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? ஒரு மனுஷன் இங்க இருக்கும் பொழுது அவன் வந்து நினைச்சுக்கிறான், நான் தான் பெரிய ஆளு, யாரு வந்து இப்படி கூட்டா 10 பேர் வரணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்படின்ற ஒரு பெருமிதம் இவன் இருக்குது. அங்க போனான்னு சொன்னா இவன் கூப்பிட்டா யாரும் வரமாட்டான். அல்லாஹ் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நீ அழைத்தாய் நான் வந்து விட்டேன், என்னுடைய அழைப்புக்கு யாரும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அப்ப இவன் வந்து உணரணும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் இன்னைக்கு உலகத்துல அரசனா இருக்கிறான். அப்ப அரசனாக இருக்கக்கூடிய என்ன நினைக்கிறான்னு சொன்னா, கட்டளை இட்டால் செயல்படுத்துவதற்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது, வான்னு சொன்னா வர்றதுக்கு கூட்டம் இருக்கு, போன்னு சொன்னா போறதுக்கு கூட்டம் இருக்கு, அடுத்த நாட்டுல படையெடுன்னு சொன்னா இருக்குது. அப்ப அடுத்த நாட்டுல இருக்கக்கூடியவன் தன்னுடைய சகோதரன் என்பதை விளங்கணும்னு சொன்னா இவன் அங்கிருந்து அங்க ஹஜ்ஜுக்கு போனான்னு சொன்னா இவன் தன்னுடைய அதிகாரம் இருக்கு இல்லையா, லகுல் முல்க், அங்க போய் சொல்றான் அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தான் அப்படி சொல்லி அங்க போய் இவன் ஒத்துக்கிறான். அப்ப பிராக்டிக்கலாவே இவன் அங்க போய் இவன் இருக்கக்கூடிய கர்வமாக இருக்கக்கூடிய ஆடைகள், இன்னைக்கு ஆடைகளை என்ன செய்யறான், பல பேர் கர்வத்தை காட்டுறான், அணிகலன்களை காட்டுறான், இது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்ன செய்யற, கீழே ஒண்ணு கட்டிக்க மேல ஒண்ணு போட்டு ஓடு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லி அங்க போய் நின்னான்னு சொன்னா எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது.
பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் கருப்பனா இருந்தாலும் அந்த நாட்டுக்காரனா இந்த நாட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் சண்டை வீட்டுக்காரன் எல்லாரும் ஒன்று கூடி போய் அங்க நின்று அல்லாவுக்காக நான் வந்து விட்டேன், அல்லாவுக்காக நான் வந்து விட்டேன்னு சொல்லி அவன் நின்னான்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய கர்வம், திமிரு, பெருந்தன்மை, பொறாமை, பொச்சரிப்பு எல்லாமே போய் மனதால் இவன் தூய்மை அடைகிறானே. இந்த நன்மை வேற எந்த மற்ற வணக்கங்களும் கிடைக்கிறது. தொழுகை என்று இருக்குது, தொழுகை மனுஷனை தூய்மைப்படுத்துது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், மானக்கேடான விஷயத்தின் தீய விஷயத்திலிருந்தும் தொழுகை உங்களை பாதுகாக்குன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாலும், ஆனா இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடியது மனிதனை பக்குவப்படுத்துற மாதிரி இந்த தொழுகையிலையும் இந்த ஜகாத்து கொடுக்கறதுல இதெல்லாம் கர்வத்துக்கு செஞ்சிடலாம். மனுஷன் பிறரை காட்டுவதற்காக போய் தொழுதுட்டு வந்துடலாம். ஆனா அங்க போய் இவன் வந்து என்ன 2 துணியை கட்டிக்கிட்டு அங்க போய் தனிப்பட்ட முறையில் அவன் கஷ்டப்படணும்னு சொன்னா இவன் வந்து இதெல்லாம் உதறி தள்ளுனாதாங்க முடியும். இவனுடைய பெருமையை போட்டு காலில் மிதிச்சுட்டு அவன் அங்க போய் நின்றுட்டு அங்கிருந்து திரும்பி வர்றானே, அந்த திரும்பி வரும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது. அங்க போய் ஒரு 10 நாள் இருந்தான்னு சொன்னா, அல்லது ஒரு 5 நாள், குறைந்தபட்சம் 5 நாள் இருந்தாகணும். 5 நாள் இருந்தான்னு சொன்னா அவன் 5 நாள்ல 25 வக்து தொழுதான்னு சொன்னா அவனுக்கு எத்தனை 25 லட்சம் நன்மைகள் கிடைச்சு போச்சு. அப்ப இந்த 25 லட்சம் நன்மைகள் வேற எங்கனாச்சும் கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அந்த பல லட்சம் நன்மைகள் அங்கே கிடைப்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள நன்மைகளை லி யஷ்ஹது மனாஃபியா லஹும், அவர்கள் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து அவங்க என்ன செய்யட்டும், வந்து பார்த்துட்டு போகட்டும். இதன் மூலம் அவன் பயனடையட்டும். இதற்கு முன்னால நரகத்துக்கு போகக்கூடியவனா இருந்தவன் இந்த ஒரு அமலின் மூலம் சொர்க்கத்துக்கு போகட்டும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில இந்த அமலை பற்றி மிகவும் ஒரு சிறந்த ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை பற்றி சொல்றான். இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வம் என்று சொல்லக்கூடியது இருக்குதே, அது காசு வந்துச்சுன்னா அப்படி தானா வருங்க. சர்வ சாதாரணமா வந்து சம அளவுல இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நினைக்கவே மாட்டான், சாதாரணமா இருப்பான். இந்த காசு பணம் கொஞ்சம் கூட கூட அல்லது ஒரு பதவி ஒன்று வரும் பொழுது அல்லது புகழ் என்று வரும் பொழுது இந்த மனுஷனை வந்து அப்படியே ஷைத்தான் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா மமதை கொள்ள சொல்றான். அந்த மாதிரி மமதை கொண்ட மக்கள் எல்லாம் அங்க போய் வந்து ஹஜ்ஜில் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுறாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் வந்து ஆற்றல் உடையவன். அவனுக்கு தான் வந்து எல்லா விதமான வல்லமையும் இருக்குது, அவனோட தான் வந்து எல்லா விதமான பவர் சக்தியும் இருக்குதுன்னு சொல்லி இவன் தன் ஒரு அரசனாக இருக்கும் பொழுது, ஒரு ஃபோர்மேனா ஒருத்தன் இருக்கிறவன், ஒரு மேனேஜரா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா அவன் வந்து 4 பேர் ஏஞ்சி நிற்கணும், அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் அவனுடைய கட்டளைக்கு அடி பண்ணின்னு நினைக்கிறான் தப்பு இல்லை. அப்படின்னா ஃபோர்மேன் அவனுக்கு மேற்படாட்டி வேலை நடக்காது. ஆனா அதே சமயத்துல மனிதன் என்ற அடிப்படையில் அவனும் நானும் சமம் அப்படின்ற விளங்கணுமா, விளங்கக்கூடாதா? விளங்கணும். ஆனா வந்து விளங்குறது இல்லை. இந்த அடிப்படையில நம்ம வந்து ஆதாரபூர்வமாக வரலாற்று குறிப்புகளையும் குர்ஆன் ஹதீஸையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஹஜ் என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏகத்துவத்தை பல பகுதியில் பரப்பி அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மறுபடி வந்து அவர்கள் வந்து சமத்துவத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டும். அங்கே வந்து அவர்கள் வந்து அமைதியோடு திரும்பி செல்ல வேண்டும். அங்கே வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர்கள் பொய் பேசக்கூடாது. மற்ற நாள்ல பேசலாம்னு அர்த்தம் இல்லை. கொஞ்ச நாள் பேசாம இருக்கும் பொழுது தன்னுடைய எதிரியை முன்னால பார்த்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்குவப்படும் பொழுது நாளைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த செயலை மறுபடி செய்ய மாட்டான். அப்ப மனிதன் வந்து இன்ப போகத்துல, அதாவது ஒரு இன்பத்துல முழுகிறான்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்போ வந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷங்களுக்கு வச்சிருக்கிறான். அதையும் அங்க வந்து செய்யாத, அது தடை கிடையாது. பின்னால் நீ செய். அவர் குறிப்பிட்ட காலம், அதாவது எந்த ஒரு விளையாட்டு கூட நம்ம சொல்லுவோம், ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னு சொன்னா பட்டினி கிடந்ததான் புரியும் அப்படிம்பாங்க. அப்போ ஏதேனும் ஒன்றை இழந்து பட்டினி கிடந்ததான் அது வந்து நான் கற்றுக் கொடுப்பேன், அப்பதான் அவனால கற்றுக்கணும். ஒரு சில கலைகளை செய்வாங்க, அல்லது ஒரு மொழி எப்படிதான். இப்போ நான் உருது பேசக்கூடியவங்க ஒரு சில சொல்லுவாங்க, எப்படிப்பா பேசுறீங்க, இந்த மொழி வர மாட்டேங்குது, பட்டினி கடை அப்பதான் வரும் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கணும்னா பட்டினி கடை தான். ஒன்றை இழக்கும் பொழுதுதான் ஒன்றின் பால் புத்தி செல்லும். ஏதேனும் ஒரு இன்பத்தில் வந்துட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சில பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்தில் போய் தூங்கும். அவங்களுக்கு என்ன வாங்கும் பரிச்சைனா 100க்கு 10, 20 இல்லாட்டி பெரிய கோழி முட்டை இதுதான் வாங்கும். அப்போ அதிகமாக வயிறு நிறைய அவர் சாப்பிட்டானா தூங்கிடலாம். அப்போ ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இடத்துலயும் மனைவியோட போய் உல்லாசமா சுத்திட்டு இருந்தான்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை இவனுக்கு வராது, அல்லாஹ் அதிகமாக நினைக்கக்கூடிய எண்ணம் இவனுக்கு வராதுங்கிறதுனால அதையும் நீ என்ன செய், கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்க அப்படி என்று சொல்லி பல விஷயங்களிலும் பக்குவப்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் இந்த ஹஜ்ஜு இருந்ததுன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆதாரபூர்வமா அவங்க வந்து இந்த சஃபா மர்வாவுக்கு போகக்கூடிய வழக்கங்கள்லாம் கிடையாது, அரஃபா மைதானத்துக்கு போன வணக்கங்களும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்த ஹஜ் என்னன்னு சொன்னா அங்கே நின்று வணங்க வேண்டும், அந்த வீட்டை தவாப் செய்ய வேண்டும். இந்த 2 தான். அங்கே வந்து வணங்கணும், அங்கே இருக்கக்கூடிய நன்மையை அடைஞ்சிட்டு அவங்க திரும்ப போயிடணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து குர்ஆன் சொல்லுது. இந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஹஜ் இருந்தது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் ஹஜ் உருவானதை நம்ம பார்க்குறோம். ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹஜ்ஜை பற்றி பல புத்தகங்கள் வெளியாக இருக்குதா இல்லையா?
ஹஜ்ஜு வழிகாட்டி, அப்படி முழுமையான சட்டம். ஹஜ்ஜு வழிகாட்டின்னு சொல்லி முழுமையான சட்டங்கள் அடுப்பில் போட்டிருக்கோம். முழுமையான சட்டங்கள்லாம் என்ன? வீட்டில இருந்து புறப்பட்டு நம்ம ஹஜ்ஜை செஞ்சுட்டு திரும்பக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல வந்து இருக்கணும். அதுதான் முழுமையான சட்டங்கள். அப்ப அந்த மாதிரி முழுமையான சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்குது. ஹஜ்ஜை பற்றி என்ன செய்யறாங்க, இந்த இதுல கமிட்டி, ஹஜ்ஜு கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்க புத்தகங்கள் அடிச்சு வெளியிடுறாங்க. இன்னும் ஒவ்வொரு மதகபு ரீதியாக, ஷாஃபி மதகபு, அனஃபி மதகபுன்னு சொல்லி மதகபு ரீதியாக அவங்களும் வந்து ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி வெளியிடக்கூடிய புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய நிறைகுறைகளையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ஜு என்ன வாணிச்சு, ஹஜ்ஜு இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம்.